இன்றைக்கு வேத வசனத்தில் आज हम पवित्र वचन में से எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிப்போம். इब्रानी के 11 अध्याय का 24 वचन को पढ़ेंगे. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிப்போம். அல்லேலூயா. இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் விசுவாசத்தில் மோசே பெரியவனான போது, और इस इब्रानी 11 अध्याय का 24 वचन में विश्वास में जब मूसा बड़ा हुआ, இந்த விசுவாசத்தில் மோசே நாளுக்கு நாள் பெரியவனானான் என்று பார்க்கிறோம். हम पढ़ते कि विश्वास में मूसा दिन और प्रतिदिन बढ़ता रहा. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில மோசேயை போல பெரியவனாக வேண்டியது அவசியமாயிருக்கிறது. हमारे जीवन में भी मूसा के तरह हमें बड़ा होना है. சிலருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சிறு குழந்தை போல கிடக்கிறது. कुछ लोग का आत्मिक जीवन छोटे बच्चों के तरह होता है. ஒரு வளர்ச்சி இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கிறது. उनमें कोई बड़पन नहीं है. நீங்க 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல வாசித்தால், यदि आप लोग पहला कोरिन्थियर 3 अध्याय का पहला वचन पढ़े तो அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபையை பார்த்து எழுதுகிறார், वो पौलुस कोरिन्थ कलीसिया को देखकर लिखता है, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று காண முடியவில்லை, मैं आप लोग को आत्मिक के तरह नहीं देख सकता हूँ, நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறீர்கள், और आप लोग शारीरिक जैसे है. அதுபோல கிறிஸ்துவுக்குள்ள நீங்கள் யாராய் இருக்கிறீர்கள்? குழந்தைகளாய் இருக்கிறீர்கள். और उसी प्रकार से आप लोग मसीह में बच्चों के तरह है. இந்த கொரிந்து சபையிலே அப்போஸ்தலனாகிய பவுல் 18 அல்லது மாசங்கள் தங்கி ஊழியம் செய்தார். इस कोरिन्थ कलीसिया में 18 महीने तक वो पौलुस ठहर के वहां पर सेवकाई किया. ஏறத்தாழ 1.5 வருஷ காலம் அங்கே தங்கி ஊழியம் செய்தார். कम से कम 1.5 वर्ष वहां पर रहकर उसने सेवकाई की. சபை ஸ்தாபிக்கப்பட்டு अनेக ரட்சிக்கப்பட்டார்கள். कलीसिया का स्थापना हुआ और बहुत लोगों ने उद्धार पाया இந்த था. சபையிலே எல்லா விதமான ஆவிக்குரிய வரங்களும் அங்கே கிரியை செய்தது. इस कलीसिया में भी हर एक प्रकार का वरदान थे. ஆனால் இந்த வசனத்துல வாசித்தால் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி இல்லாமல் எப்படி இருந்தார்கள்? குழந்தைகளைப் போல இருந்தார்கள். लेकिन उस वचन में पढ़ते कि उनके आत्मिक जीवन में बड़प्पन नहीं था और लोग बच्चों के तरह थे. நாம் 20 வருஷமாய் ஆராதனையில வருகிறவர்களாய் இருக்கலாம். हम लोग शायद 20 वर्ष से आराधना में आ सकते हैं. நன்றாய் பாடுகிற துதிக்கிற ஜனங்களாய் இருக்கலாம். अच्छे से गीत गाने वाले और स्तुति करने वाले हो सकते ஆனால் हैं. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறோம் என்பதை கர்த்தர் காண விரும்புகிறார். लेकिन हमारे आत्मिक जीवन में हम कितना बड़े हैं करके परमेश्वर देखना चाहते இன்றைக்கு हैं. ஆண்டவரோடு சொல்லணும், ஆண்டவரே இன்னும் எனக்கு ஒரு வளர்ச்சியை தாங்க ஆண்டவரே. आज कितने लोग कह सकते हैं प्रभु मुझे और बढ़ने को मदद कर. கொரிந்து சபை விசுவாசிகளை போல குழந்தைகளாயிராமல் நீங்கள் வளர வேண்டியது அவசியம். कोरिन्थ कलीसिया के विश्वासियों की तरह बच्चों की तरह नहीं, लेकिन आपको और बढ़ना है. நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர வேண்டும் என்றால் அதற்கென்று அவசியம் என்ன என்று பார்த்தால், यदि हमें आत्मिक जीवन में बढ़ना है तो उसके लिए क्या आवश्यकता है हमें देखना है. நீங்க 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல வாசித்தால், यदि आप पहला पत्रस 2 अध्याय का 3 वचन 1 पढ़ेंगे तो பேதுரு 2:3 நாம் வளரும்படி, पहला पत्रस 2 के 3 में हमें बढ़ने इसलिए நாம் வளரும்படி என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறாய்? ஆமென். திருவசனமாகிய ஞான பாலின் மேல் வாஞ்சாயிருங்கள். நாம் வளரும்படி திருவசனமாகிய அந்த ஞான பாலின் மேல் வாஞ்சியா இருக்க வேண்டியது அவசியம். और नए बच्चों के तरह हमें उस दूध के लिए तरसना है. நாம் வளர வேண்டும் என்றால் நமக்கு என்னது அவசியமா இருக்கிறது? यदि हमें बढ़ना है तो हमें क्या जरूरत है? ஆண்டவருடைய வசனம் நமக்கு அவசியமா இருக்கிறது. परमेश्वर का वचन हमें चाहिए. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அவருடைய வசனத்தின்படி வளர வேண்டும். हमारा आत्मिक जीवन उसके वचन के अनुसार बढ़ना चाहिए. ஏதோ ஒரு தலைவலி போயிருச்சு அதனால நான் வளர்ந்துட்டேன் விசுவாசத்துலன்னு சொன்னா அடுத்த தடவையும் தலைவலி வரலாம். और अगर एक सिर दर्द चला गया इसलिए मैं विश्वास में कहेंगे तो अगले बार जब सर दर्द आएगा. அல்லேலூயா. தேவ பிள்ளையே, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை விசுவாசத்துல வளர்ச்சி அடைய வேண்டியது அவசியம். तो आपका विश्वास आत्मिक जीवन में विश्वास बढ़ना चाहिए. வேத வசனத்தின்படி வளர்ச்சி அடைய வேண்டியது அவசியம். वचन के अनुसार बढ़ना जरूरी है. இங்கே பார்க்கிறோம், यहाँ पर हम क्या पढ़ते हैं? நாம் வளரும்படி திருவசனத்தின் மேல் வாஞ்சியா இருக்க வேண்டும். हम बढ़ने के लिए वचन के ऊपर हमें तरसना எத்தனை चाहिए. பேர் வேத வசனத்திலே நான் வாஞ்சியா இருக்கிறேன்னு சொல்ல முடியும்? कितने लोग कहते हैं कि मैं वचन के लिए ज्यादा तरसता இன்னைக்கு हूँ. ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு வசனத்துல வாஞ்சியை தாங்க. कितने लोग कह सकते हैं वचन में एक चाहत को तू मुझे दे. யாரெல்லாம் அவருடைய வசனத்துல வாஞ்சியா இருக்கிறார்களோ அவர்கள் நாளுக்கு நாள் ஆவிக்குரிய வாழ்க்கையில
வளர்கிறவர்களாய் और காணப்படுகிறார்கள். जो कोई वचन में एक चाहत रखते हैं वो दिन प्रतिदिन बड़े होते रहते हैं. பிசாசு அல்லேலூயா ரொம்ப கவனமா இருப்பான். शैतान बहुत ही चौकस रहता है. உங்க வாழ்க்கையில வசனம் உள்ள பிரவேசிக்காதபடிக்கு அவன் ஜாக்கிரதையாய் பார்ப்பான். आपके जीवन में वचन अंदर प्रवेश नहीं करे इसलिए वो देखते रहता ஒருவேளை है. நீங்கள் வசனத்தை கேட்டாலும் அதை நெருக்கி போடுகிறதுக்கு ஏதாவது சில காரியங்களை கொண்டு வருவான். यदि आप लोग वचन सुनते हैं तो भी उससे दूर रहने के लिए वो कुछ काम को சில करता है. கவலைகளை கொண்டு வருவான், பயத்தை கொண்டு வருவான், கலக்கத்தை கொண்டு வருவான். कुछ प्रकार का चिंता या डर को वो लेकर आता है. இப்படி நிறைய கலக்கங்களும் கவலைகளையும் கொண்டு வந்து அந்த வசனம் உங்க வாழ்க்கையில கிரியை செய்ய முடியாதபடிக்கு அவன் நெருக்கி போடுவான். और ऐसे चिंता और डर को ले आता है ताकि वो वचन आपके जीवन में काम नहीं करे. இத்தனை பேர் ஆண்டவரே நான் வசனம் அல்லேலூயா வாழ்க்கையில 30, 60, 100 பலன் கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையா இருப்பேன். और कितने लोग कहते हैं कि वचन मेरे अंदर 30, 60 और 100 गुना में काम करे ऐसा मदद करे. எந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில வசனம் நிறைஞ்சிருக்கிறதோ அந்த அளவுக்கு நீங்கள் சாத்தானை எதிர்த்து நிற்க முடியும். जितना आपके अंदर वचन भरा होगा उतना आप लोग शैतान का सामना कर सकते हैं. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல வாசித்தால் पहला यूहन्ना 2 अध्याय का 12 वचन पढ़े तो 1 யோவான் 2:14 அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுகிறார். पहला यूहन्ना 2 अध्याय 14 में वो प्रेरित पत्रस लिखता है. அவர் யாருக்கு அங்க எழுதுகிறார்? வாலிபர்களுக்கு எழுதுகிறார். वो जवानों के लिए लिखता है. வாலிபர்களே என்று சொல்கிறார். वो कहता है कि हे जवानों, நீங்கள் பலவானை என்ன செய்திருக்கிறீர்கள்? பலவான்களாய் இருக்கிறதுனாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும் நீங்கள் பொல்லாங்கனை என்ன செய்திருக்கிறீர்கள்? ஜெயித்திருக்கிறீர்கள் அல்லவா? और वो कहता है कि आप लोग शैतान पर जय पाए हैं. நீங்கள் அல்லேலூயா வசனம் உங்களிலே நிலைத்திருக்கிறபடினாலே பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்தீர்கள். और क्योंकि वचन आपके अंदर था इसके लिए आपने उस शैतान पर जय पाया. எத்தனை பேர் அந்த 2:14 படி அல்லேலூயா? और कितने लोग वो 2 अध्याय का 14 वचन के अनुसार வசனம் யாருடைய வாழ்க்கையில நிலைச்சிருக்கிறதோ वचन जिसके भी जीवन में स्थिर रहता है அவர்கள் பொல்லாங்கனை ஜெயிக்கக்கூடிய பலவான்களாய் மாறி वो போகிறார்கள். लोग शैतान पर जयवंत होने के लिए बलवान जैसे बन जाते எத்தனை हैं. பேர் வசனம் அல்லேலூயா நிறைந்திருக்கும் போது कितने लोग कहते हैं जो वचन अंदर भरा रहता है பொல்லாங்கனை ஜெயிக்கிற பலவான்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுகிறார். शैतान के ऊपर जयवंत होने के लिए परमेश्वर हमें बलवान बना देता கரத்தை है. உயர்த்தி நன்றி சொல்ல ஆண்டவரே நீர் என்னை பலப்படுத்துகிறபடினால் நன்றி. हाथ रखाओ कि धन्यवाद प्रभु तू मुझे बलवंत करता உம்முடைய है. வசனத்தால் பலப்படுத்துகிறபடினால் நன்றி. तेरा ஆண்டவரே. वचन के अनुसार बलवंत करता है इसलिए धन्यवाद. இன்றைக்கு அநேகருக்கு அல்லேலூயா நிறைய காரியங்கள்ல விருப்பமா இருக்கிறது. आज बहुत सारे लोग को अन्य प्रकार की चीजों में चाहत ஆனால் रहता है. வசனத்துல வரும்போது அது அவர்களுக்கு எப்படியோ காணப்படுகிறது. लेकिन जब वचन पढ़ने का बात हो तो वो उनको बहुत अच्छा नहीं लगता தேவ है. பிள்ளையே, சத்தியம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாய் நீங்கள் மாற வேண்டும். और प्रियो आपको वचन से प्रेम करने वाला एक जीवन चाहिए. அதுவே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு உறுதியும் பலத்தையும் தருகிறது. वही आपके जीवन में स्थिरता और बल को लाता है. அல்லேலூயா. நீங்க எபேசியர் 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல வாசித்தால் यदि एफेसियों 4 के 15 को आप पढ़ेंगे, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல एफेसियों 4 के 15 में நாம் கிறிஸ்துவை நோக்கி அவருக்குள்ளாக எல்லா விதத்திலேயும் அல்லேலூயா நாம் வளர வேண்டும். और मसीह की ओर देखते हुए हर प्रकार से हमें बढ़ना है. 15ல எப்படி வளர வேண்டும் என்று சொல்லுகிறார். एफेसियों 4 के 15 में அல்லேலூயா. நான் என்ன செய்து சத்தியத்தை கைக்கொண்டு நாம தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாக இருக்க வேண்டும். எத்தனை காரியங்கள்ல வளர்கிறவர்களாக இருக்க வேண்டும்? எல்லாவற்றிலேயும் வளர்கிறவர்களாக இருக்க வேண்டும். और हर प्रकार से परमेश्वर की तरफ हमें बढ़ना है. அந்த தலையாகிய கிறிஸ்து, वो जो सिर यीशु मसीह है, தலைக்கு மேல சரீரம் வளர முடியாது. और सिर के ऊपर कोई शरीर बढ़ नहीं அந்த सकता. தலைக்கு கீழே கிறிஸ்துவுக்கு கீழே இருக்கிற சரீரமாகிய விசுவாசிகள் சபை और उस मसीह के नीचे रहने वाला कलीसिया और विश्वासी எப்படி வளர வேண்டுமா? हमें कैसे बढ़ना है? எத்தனை காரியங்கள் வளர வேண்டும்? எல்லாவற்றிலையும் வளர வேண்டும். और हर बात में हमें बढ़ना है. ஜெபத்துல வளர வேண்டும். प्रार्थना में बढ़ना है. வேதத்துல வளர வேண்டும். वचन में बढ़ना है. அல்லேலூயா. சுவிசேஷம் அறிவிக்கிறதுல வளர வேண்டும். सुसमाचार बांटने में बढ़ना है. ஆத்ம பாரத்தோடு ஆத்மாக்களை ஆதாய பண்ணுவதில் வளர வேண்டும். और आत्मा कमाने के बोझ में हमें बढ़ना है. ஆமென். எல்லா விதத்திலையும் வளர வேண்டியது அவசியம். हर प्रकार से बढ़ना हमें எத்தனை जरूरी பேர் है. ஆண்டவரே நான் உமக்குள்ளாய்
வளர வேண்டும் ஆண்டவரே. कितने लोग कह सकते हैं प्रभु मुझे और तुझ में बढ़ना है, இவ்வளவு நாட்களாய் நீங்கள் வளர்ந்தது போதாது. और इतने दिन आप बढ़े वो काफी नहीं है। இன்னும் நீங்கள் நன்றாய் வளர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். प्रभु चाहता है कि आपको और ज्यादा बढ़ना है। ஒரு மனுஷனை பார்க்கிறோம், கோலியாத். एक व्यक्ति गोलियत के बारे में हम पढ़ते அவன் हैं, எத்தனை அடி உயரமா இருந்தான் என்று பார்க்கிறோம். वो कितना फुट लंबा था। அவன் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல, पहला शमूएल 11 अध्याय का 4वां वचन, 1 சாமுவேல் அல்லேலூயா 17ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல வாசித்தால், पहला शमूएल 17 अध्याय 4वां वचन, இந்த கோலியாத்தினுடைய வளர்ச்சி எத்தனை முழம்? அவன் 6 முழம் உயரம். और वो 6 फुट लंबा था। அதுக்கப்புறம் எத்தனை சாணு? 1 சாணு என்று பார்க்கிறோம். और फिर 1 फीट हम पढ़ते हैं, அல்லேலூயா 6 1 முழம் என்பது 1.5 அடி. और जो 6 क्यूबिट मतलब 1.5 फुट का था। அப்படி என்றால் 6 முழம் என்பது எத்தனை அடி ஆகிவிட்டது? यानी 6 क्यूबिट मतलब कितना फुट का हो गया? 6 முழம் என்றால் 9 அடி உயரமாகிவிட்டான். इसका मतलब 9 फुट का तकरीबन, அதோடு கூட 1 சாண் என்றால் அது ஒரு அடி. और 9 के साथ 1 और फुट अगर जोड़ दिया அவன் जाए 9 அடியோட 1 அடியும் சேர்த்தா எத்தனை அடிகள் ஆகிவிட்டது? 10 அடிகள் ஆகிவிட்டது. तो 10 फुट का वो लंबा था। இன்னைக்கு சில வீடுகளே 10க்கு 10 வீடா தான் இருக்குது. और आजकल कुछ घर ही 10 फुट का लंबाई में இந்த है। கோலியாத் மாதிரி நீட்டி படுத்தா எப்படி இருக்கும்? अगर गोलियत की तरह कोई बड़ा सोते तो क्या होगा? கால் ஒரு பக்கம் இடிக்கும், தலை ஒரு பக்கம் இடிக்கும். शायद सिर एक जगह टकराएगा और पैर दूसरा அது जगह। இந்த மாதிரி 2 பேரு அல்லைய வீட்டுக்குள்ள படுக்க முடியாது. और इस प्रकार से 2 व्यक्ति घर में सो नहीं सकते हैं। அவ்வளவு வளர்ச்சி அவன் சரீரத்துல வளர்ந்திருந்தான். इतना वो शारीरिक तौर से बड़ा हुआ था। அல்லது ஆனால் தேவ பிள்ளையே நீங்கள் சரீரத்துல வளரணும்னு ஆண்டவர் சொல்லல. लेकिन प्रिय परमेश्वर आपको शारीरिक तौर से बढ़ने को नहीं बोलते அல்லது हैं। சரீர வளர்ச்சியை பார்க்கலாம் ஆவிக்குரிய வளர்ச்சியை கர்த்தர் காண விரும்புகிறார். शरीर के ओर से बढ़ने से ज्यादा आत्मा में बढ़ना परमेश्वर எத்தனை பேர் चाहता है। ஆண்டவரே நான் ஆவியில இன்னும் வளரணும், कहते लोग कहते हैं कि प्रभु मुझे आत्मा में और बढ़ना என் है, ஆவிக்குரிய வாழ்க்கையில விசுவாசத்துல இன்னும் வளரணும் ஆண்டவரே. मेरे आत्मिक और विश्वास में और बढ़ना है। எவ்வளவு வளர்ந்தாலும் போதாது. जितना भी बढ़ोगे उतना कम है। Praise the Lord. प्रभु की स्तुति हो। நீங்க இந்த அல்லேலூயா 24வது வசனத்துல எபிரேயர் 11ல வாசித்தால், और इब्रानी 11 का 24 में और पढ़ेंगे तो எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல इब्रानी 11 अध्याय 24 वचन, அவன் எதிலே வளர்ந்தான் என்று பார்க்கிறோம். அவன் விசுவாசத்திலே பெரியவனானான். वो विश्वास में बलवंत हुआ। இந்த மோசே விசுவாசத்திலே வளர்ந்தவனாய் वो இருந்தான். विश्वास में बड़ा हुआ एक व्यक्ति मूसा था। நாம் விசுவாசத்திலே வளர வேண்டும். हमें भी विश्वास में बढ़ना है। அல்லேலூயா இந்த விசுவாசத்தை குறித்து நாம் அல்லேலூயா மார்க் 11ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். इस विश्वास के बारे में मरकुस के 11 अध्याय में पढ़ते हैं। மார்க் 11ஆம் அதிகாரம் 13 14 அந்த வசனங்களை வாசித்தால், मरकुस के 11 अध्याय का 13 14 वचन ஒரு में, நாள் இயேசு கிறிஸ்து அந்த பட்டணத்திலிருந்து வெளியில வந்தபோது एक दिन यीशु मसीह जब उस नगर से बाहर आए, அந்த 13 14 அந்த வசனங்களை வாசிக்கும் போது उस 11 अध्याय का 13 14 वचन में, இயேசு கிறிஸ்து ஒரு அத்தி மரத்தை கண்டார். और यीशु मसीह के अंजीर के वृक्ष को அந்த देखे, அத்தி மரம் பார்ப்பதற்கு பசுமையாய் இலைகள் உள்ளதாய் और वो காணப்பட்டது. वृक्ष देखने के लिए अच्छा था और पत्तों से भरा था। இது அல்லேலூயா கனி நிறைந்த நாட்களில தான் அப்படி காணப்படும். और ये जब फल भरा रहता है तभी ऐसा दिखता है। அந்த மரத்தை நோக்கி இயேசு அல்லேலூயா கடந்து வந்தார். जब उस पेड़ की ओर यीशु करीब आने அந்த लगे, மரத்துல ஏதாவது கனி இருக்குமா என்று தேடி கடந்து வந்தார். क्या उस वृक्ष में कोई फल है करके देखते हुए आए। அவரோடு கூட சீசர்களும் கடந்து வந்தார்கள். और उनके साथ शिष्य भी आए थे। ஆனால் இயேசு கடந்து வந்தபோது அதுல என்ன இல்லாமல் இருந்தது? लेकिन जब यीशु आए तो उसमें क्या नहीं था? அந்த அத்தி மரத்திலே கனி இல்லாமல் இருந்தது. उस अंजीर के वृक्ष में फल नहीं அதை थे। பார்த்த உடனே அந்த அத்தி மரத்தை இயேசு சபித்து போட்டார். उसको देखने के बाद यीशु मसीह ने उस पेड़ को श्रापित எப்படி किया। அந்த அத்தி மரத்தை சபித்து போட்டார்? और कैसे उन्होंने श्राप दिया? இனி ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்துல என்ன புசிக்க முடியாது, அவன் கனியை புசியாது இருப்பான். और अभी कोई भी तुझ में से कोई फल को खाएगा இப்படி नहीं। அந்த மரத்தை பார்த்து இயேசு சொல்லிட்டு போயிட்டார். और ऐसे कहने के बाद यीशु ने उस जगह छोड़कर गए, சீசர்களும் அவரோடு கூட போனார்கள். और शिष्य अभी उनके साथ लौट गए। அவர் சொன்ன உடனே மரம் பட்டு போகல. जैसे वो बोले तुरंत वो खराब नहीं हुआ, ஆனால் இவர்கள் போய்விட்டு அல்லது மறுபடியும் திரும்பி வந்தார்கள். लेकिन जब ये लोग जाकर वापस लौट आए, நீங்க அதனுடைய 20வது வசனத்துல வாசித்தால், यदि उसी मरकुस 11 के 20 में पढ़े, அல்லது மறுநாள் இயேசுவும் அவருடைய சீசர்களும் அதே அத்திமரம் நின்ற இடத்து பக்கமாய் और வந்தார். अगले सुबह यीशु और शिष्य उसी अंजीर के वृक्ष के पास आए। அந்த 20வது வசனத்துல அந்த மரம் எப்படி இருந்தது என்று பார்க்கிறோம்.
அது வேரோடு பட்டு போயிருந்தது. और 20वें वचन में वो अगले दिन जड़ के साथ ही खराब हो गया, அது அடியோடு தரமட்டத்திலிருந்து பட்டு போய் கிடந்தது. उसके जड़ से वो खराब हो गया था அல்லது காஞ்சு போய் ஒன்றுமில்லாமல் और கிடந்தது. सूखा और व्यर्थ जैसा पड़ा था। அப்பொழுது சீசர்கள் இயேசுவை பார்த்து கேட்டார்கள், तब शिष्यों ने यीशु को देखकर कहा, இயேசுவே நீர் நேற்றைக்கு இந்த மரத்தை என்ன செய்திருந்தீர்? சபித்தீர். और यीशु कल तूने इस पेड़ को श्राप किया, நேற்றைக்கு நீர் சபித்த இந்த மரம் இன்றைக்கு வேரோடு பட்டு கிடக்கிறது, என்ன காரணம் என்றார்கள். और कल तूने श्राप दिया, ये आज ऐसा सूखा पड़ा है जड़ से, ऐसा क्यों हुआ? அப்ப இயேசு அந்த சீசர்களுக்கு ஒரு பதிலை கொடுத்தார். तब यीशु ने शिष्य को एक जवाब को दिया, அந்த மரத்தை பற்றி அவர் பேசல. और उन्होंने पेड़ के बारे में कुछ नहीं कहा। 22வது வசனத்துல இயேசு என்ன பதிலை கொடுத்தார்? उस मरकुस 11 के 22 में यीशु ने क्या जवाब दिया? நீங்கள் தேவனிடத்துல எப்படி இருங்கள்? விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். आप लोग परमेश्वर पर विश्वास करो। இவங்க பேசினது கேட்டது எல்லாம் அத்தி மரத்தை பற்றி கேட்டாங்க. इन लोगों ने जो कुछ पूछा वो अंजीर के वृक्ष के बारे में पूछा, அவர்கள் ஏன் பட்டு போச்சு, எதனால பட்டு போச்சுன்னு விசாரிக்கிறாங்க. और उन लोगों ने पूछा कि ये क्यों खराब हुआ। ஆனால் இயேசுவோ அவர்களை பார்த்து சொல்றார், தேவனிடத்தில் எப்படி இருங்கள்? விசுவாசமாயிருங்கள். लेकिन यीशु कहता है कि आप परमेश्वर पर विश्वास करो। அதுக்கப்புறம் தான் 23 24 அந்த வசனங்களிலே தெளிவுபடுத்துகிறார். उसके बाद ही मरकुस 11 के 23-24 में वो स्पष्ट कहता है, நீங்கள் விசுவாசத்தோடு அந்த மலையை பார்த்து பெயர்ந்து போய் சமுத்திரத்தில் விழு என்றால் அது என்ன செய்யும்? போய் விழுந்து விடும். यदि आप लोग विश्वास से कहेंगे इस पहाड़ को समुद्र पर गिर, तो वो गिर जाएगा। நீங்கள் சந்தேகப்படாமல் அல்லது அவன் தண்ணீர்ல போய் அவன் சமுத்திரத்துல போய் விழு என்றால் அந்த மலை விழுந்துரும். और बिना संदेह कि अगर आप कहेंगे तो वो जाकर समुद्र पर पहाड़ गिरेगा। அதில் விசுவாசத்தை குறித்து இயேசு பேசினார். तो विश्वास के बारे में यीशु ने कहा, இயேசு ஒரு வார்த்தை சொன்னார், यीशु ने एक शब्द को அந்த कहा மரம் பட்டு போனது. और वो पेड़ खराब हुआ। ஆமென். இந்த சீசர்களை பார்த்து சொல்கிறார், शिष्य को देखकर कहा, நான் சொன்னால் நடந்தது. और मैंने बोला तो ऐसा हुआ। அதுபோல நீங்களும் சொன்னால் அது நடக்கும் என்பதை நம்புங்க. तो अगर आप लोग भी कहेंगे तो होगा, विश्वास करो। இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போய் சமுத்திரத்தில் விழு என்று சொன்னால் அது நடக்கும் என்று இயேசு சொல்லுகிறார். अगर पर्वत को कहेगा कि समुद्र पर गिर, तो गिर जाएगा। எத்தனை பேர் ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாயின் வார்த்தைகளுக்கு கர்த்தர் हमें வல்லமையை தந்திருக்கிறார். और कितने लोग कह सकते कि मेरे बोलने को परमेश्वर ने एक समर्थ रखा நம்முடைய है। வாயின் வார்த்தைகளுக்கு தேவன் அதிகாரத்தை हर தந்திருக்கிறார். एक शब्द में एक अधिकार को परमेश्वर ने आपको दिया है। அதிகாரத்தோடு சொல்லும்படியா, अधिकार से कहने के लिए வல்லமையோடு கட்டளையிடும்படியா, और महिमा से बोलने के लिए அதில் கர்த்தர் அதை நிறைவேற்ற காத்திருக்கிறார். परमेश्वर से पूरा करने के लिए रुका हुआ है। இன்றைக்கு அந்த மலை என்பது மேற்கு தொடர்ச்சி மலை அல்ல. और आज जो पहाड़ है कोई पहाड़ असली का नहीं है। ஆமென். ஒவ்வொரு வாழ்க்கையில காணப்படுகிற இந்த மலை பிரச்சனை தான் மலையாய் और காணப்படும். हर एक के जीवन में जो पर्वत है एक तकलीफ या समस्या ही है। உங்களுடைய கடன் பிரச்சனை மலையை போல காணப்படலாம். शायद कर्ज की तकलीफ एक पहाड़ जैसा होगा, உங்களுடைய சரீரத்துல காணப்படுகிற பலவீனங்கள் மலையை போல या காணப்படலாம். शरीर का कमजोरी एक पर्वत के समान होगा। ஆனால் இன்றைக்கு உங்களுடைய மலை எதுவா இருந்தாலும் சரி, लेकिन आज आपका पहाड़ चाहे जो भी हो, விசுவாசத்தோடு நீ கட்டளையிடு என்று சொல்லுகிறார். वो कहता है कि विश्वास से आप आज्ञा दो। விசுவாசத்தோடு நீ சொல்லு, அது அப்புறம் கடந்து போகும், அது விலகி ஓடி போகும். और विश्वास से जब आप बोलोगे तो वो जाकर हट के गिर जाएगा। ஆமென். இயேசு சொல்றார், உன் வாயின் வார்த்தைகளுக்கு நான் வல்லமையை தந்திருக்கிறேன். और यीशु कहता है कि तेरे मुंह के वचन को मैं अधिकार दिया हूं। எத்தனை பேர் கரத்தை உயர்த்தி அல்லேலூயா, மலையை போல இருக்கிற பிரச்சனைகளை இயேசுவின் நாமத்திலே நீங்கி போன்னு சொல்லி ये लोग கட்டளையிடுகிறார். कह सकते हैं कि पहाड़ जैसे तकलीफों को मैं जब कहूंगा तो वो गिर जाएगा। இயேசுவின் நாமத்திலே அவன் பலவீனங்களே நீங்கி போ. यीशु के नाम से कमजोरियां हट जाओ। இயேசுவின் நாமத்தில் यीशु के அல்லேலூயா, नाम से கடன் பிரச்சனைகள் நீங்கி போவதாக. कर्ज के समस्या हट जाए। அல்லேலூயா. கர்த்தர் உங்களுடைய வாயின் வார்த்தைகளுக்கு ஒரு அதிகாரத்தை தருகிறார். परमेश्वर आपके मुंह के वचन को एक अधिकार देते हैं। அல்லேலூயா. हालेलुया। அதுதான் இவர்கள் கேட்டது ஒன்று, ஏன் இந்த மரம் பட்டு போனது என்று கேட்டார். और इसलिए उन्होंने पूछा कि ये पेड़ क्यों खराब हुआ। ஆனால் இயேசு அவர்களுக்கு விசுவாசத்தை பற்றி படிப்பித்தார். लेकिन यीशु ने उन्हें विश्वास के बारे में सिखाया। நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்துல வளர வேண்டும். हमारे आत्मिक जीवन में विश्वास में और बढ़ना ஒரு चाहिए। ஊழியக்காரன் ஒரு குறிப்பிட்ட கிராமத்துல போய் ஊழியத்துக்கு போனார். एक सेवक एक गांव में जाकर सेवकाई के लिए அந்த गया, கிராமத்துல யாரும் ரட்சிக்கப்படவில்லை. और उस गांव में किसी ने उद्धार नहीं पाया। சில மாசங்களாய் அந்த ஊர்ல தங்கி இருந்தாங்க. कुछ महीनों तक वो वहां पर रुके थे। அப்பொழுது அல்லேலூயா, சில மாசங்களுக்கு பிறகு ஒரு அம்மா அந்த ஊழியக்காரன்ட்ட हमें ஜெபிக்கும்படியாய் कुछ दिनों के கேட்டார். बाद एक जो माँ स्त्री थी वो आकर उसके पास प्रार्थना के लिए आई, அந்த அம்மா யாருக்காக ஜெபிக்க சொன்னாள்? और उन्होंने किसके लिए प्रार्थना करने को कहा। அந்த அம்மா அவளுக்காகவோ அவ பிள்ளைகளுக்காகவோ ஜெபிக்க சொல்லல. वो स्त्री ने अपने बेटी है उनके लिए प्रार्थना करने को नहीं அந்த कहा। ஊழியக்காரனை பார்த்து சொன்னாள், उस सेवक को देखकर कहा, ஐயா, என்னுடைய மாடு பசுமாடு
ஆமென் 3 நாளா சாப்பிட மாட்டேங்குது. कि मेरा गाय 3-4 दिन से कुछ खा नहीं रहा அல்ல है நீ ஜெபம் பண்ணிட்டு இருக்கல்ல, और तू तो प्रार्थना करता है அல்ல அந்த பசுமாடு சாப்பிடணும் சுகமாகணும், அந்த பசுமாட்டுக்காக ஜெபம் பண்ணுவீங்களா? और वो गाय खा नहीं रहा क्या तो उसके लिए प्रार्थना करेगा क्या? அந்த ஊழியக்காரர் சொன்னா நான் ஜெபம் பண்றேன். उस सेवक ने कहा कि हाँ मैं प्रार्थना करूंगा அந்த அம்மாவோடு கூட சேர்ந்து அந்த கிராமத்துல போய் பசுமாட்டு மேல கைய வச்சு ஜெபம் और பண்ணார். उस माँ के साथ वो जाकर उस गाय पर हाथ रख के प्रार्थना किया ஆண்டவர் அப்படி ஒரு அற்புதத்தை பசுமாட்டுக்கும் செஞ்சுட்டாரு. और परमेश्वर ने एक अद्भुत को उस गाय को भी कर दिया அல்லேலூயா. இத கண்ட அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். और इसको देखने के बाद वो जो स्त्री बहुत खुश हो गई அவளுக்கு இயேசு மேல நம்பிக்கை வந்துருச்சு. उसको यीशु के ऊपर विश्वास आ அவதான் गया அந்த ஊர்ல விசுவாசியா மாறிட்டார். और वही उस गांव में पहला विश्वासी बन गई பசுமாட்டு ஜெபத்துல அவளுக்கு விசுவாசம் ஆயிருச்சு. उस गाय के जो ठीक होने से उस पर विश्वास आ गया எத்தனை பேர் பசுமாட்டு ஜெபத்துல ஒரு அம்மாவுக்கு விசுவாசம் வந்துருச்சுன்னு சொன்னா, कितने लोग कहते हैं कि गाय के प्रार्थना में अगर एक विश्वास बन गए तो எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தையின் மூலமா என் விசுவாசம் வளரும்ங்கறீங்க? परमेश्वर के वचन से मेरा विश्वास बढ़ेगा அல்லேலூயா. வேதத்திலே நாம் பார்க்கிறோம், वचन में हम पढ़ते हैं அந்த ரோமர் 10:17 வாசிக்கிறார். रोमियो 10वां अध्याय का 17वां वचन 10ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே रोमियो 10 के 17 में விசுவாசம் எதனாலே வருகிறது? विश्वास कैसे आता है விசுவாசம் கேள்வியினாலே வருகிறது. और विश्वास सुनने से आता है நாம என்ன கேட்கறதுனால வருகிறதா? और क्या सुनने से आता है? வசனத்தை கேட்கறதுனால விசுவாசம் வருகிறது. वचन सुनने से विश्वास आता है என்ன கேட்கறதுனால விசுவாசம் வருகிறது? क्या सुनने से विश्वास அந்த आता है? வசனத்தை நாம கேட்க கேட்க நமக்குள்ளே விசுவாசம் வர उस ஆரம்பிக்கிறது. वचन को जितना सुनते हैं उतना विश्वास हमारे अंदर आने लगता நாம் है ஆவிக்குரிய வாழ்க்கையில இல்லை என்றால் விசுவாசத்துல ஒரு நாளும் பலவீனமா இருக்க கூடாது. हमें विश्वास में कभी भी कमजोर नहीं होना है உங்க வீட்டுல சின்ன பிள்ளைகள் இருக்கலாம். आपके घर में शायद छोटे बच्चे रह அந்த सकते हैं சின்ன பிள்ளைகள் அல்ல விசுவாசத்துல வளரக்கூடிய அளவுக்கு நீங்க நடந்து கொள்ள வேண்டும். और वो लोग विश्वास में बढ़ने जैसा आपको काम करना है ஒரு சின்ன பையன் அவன் வளர்ந்து இன்னைக்கு ஊழியக்காரனா இருக்கிறான். और एक छोटा लड़का बड़ा होकर आज एक सेवकाई में करने लगा அவனுடைய அப்பா ஒரு பாஸ்டரா இருந்தார். उसका पिता एक पासवान था அவன் இன்னைக்கு அந்த பையன் ஊழியக்காரனா இருக்கிறவன் சொல்றான், लेकिन आज जो वो लड़का बड़ा होकर एक सेवक बन गया वो कहता அவன் சின்ன பையனா இருந்தபோது சில ஊழியக்காரங்க அவங்க வீட்டுக்கு வருவாங்களாம். जब वो छोटा था तो कुछ सेवक लोग आते थे அப்ப அப்பா பாஸ்டர் அப்பா கூட பேசுவாங்க. तो उसका पिता क्योंकि पासवान था तो वो लोग भी आकर बात அவங்க करते வீட்டுல थे சில சாப்பாடும் சாப்பிட்டுட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க. कुछ भोजन खा के जब दूसरे दास लोग आके प्रार्थना करते அப்ப थे வந்த ஊழியக்காரங்க என்ன பேசுவாங்களா? जो सेवक लोग आए जब वो लोग क्या बात நாங்க करते थे அந்த இடத்துக்கு போனோம், ஜெபம் பண்ணோம், ஆண்டவர் அந்த அம்மாவுக்கு ஒரு விடுதலை கொடுத்துட்டாரு. कि हम लोग उस जगह गए थे और वहां पर उस स्त्री ने एक उद्धार पाया நாங்கள் இந்த இடத்துல போனோம், நாங்க ஜெபம் பண்ணோம், ஆண்டவர் ஒரு அற்புதம் பண்ணிட்டாரு. हमने उस जगह गए और प्रार्थना की और परमेश्वर ने अद्भुत किया இப்படி அல்லது அந்த ஊழியக்காரங்கள் பேசுகிறத இந்த சின்ன பையனா வீட்டுக்குள்ள இருந்து கேட்டு கேட்டு और ऐसे जब सेवक लोग आकर बात करते थे छोटा बच्चा सुनकर அவனுக்குள்ள என்ன வளர ஆரம்பிச்சிருச்சு? उसके अंदर क्या बढ़ने लगा அவனுக்குள்ள இயேசுவின் மேல விசுவாசம் வளர ஆரம்பிச்சிருச்சு. उसके अंदर यीशु के ऊपर एक विश्वास बढ़ने लगा அவன் விசுவாசத்துல வளர 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 பெரியவனான போது ஊழியத்துக்காக வாழ்க்கையை அர்ப்பணிச்சிட்டார். वो विश्वास में बढ़कर जब बड़ा हो गया तो सेवकाई के लिए उसने अपने आप को अर्पण किया அவனுடைய வீடு அவன் விசுவாசத்துல வளர்கிறதுக்கு ஒரு காரணமா उसका இருந்தது. घर विश्वास में बढ़ने के लिए एक उदाहरण बन गया சிலர் था। விசுவாசிகள் என்ன பண்ணுகிறார்கள்? लेकिन कुछ विश्वासी लोग क्या करते हैं ஆராதனை முடிஞ்ச பிறகு நேரா வீட்டுக்கு போகிறார்கள். आराधना होने के बाद अपने घर में जाते हैं வீட்டுல போனா ஒரு கமிட்டி மீட்டிங் நடக்கிற மாதிரி நடக்கும். और घर में जाने के बाद एक कमेटी मीटिंग के जैसा चलता है அவ இப்படி வந்தா, இவன் அப்படி வந்தா, அவன் என்ன சொன்னா, இவன் அண்ணா சொன்னா, இன்னா சொன்னா, இதவே வீட்டுக்குள்ள சொல்லி சொல்லி அந்த பிள்ளைகள் கேட்கறதெல்லாம் அவா இப்படி இவன் இப்படின்னு கேட்டு கேட்டு வளருதாங்க. और वो मेरे पास आया वो ऐसा बोला और दूसरा ऐसा है उसने ऐसा बोला ये सब बच्चे लोग सुनने लगते हैं அல்லது இத கேட்டு கேட்டு கடைசிக்கு அவங்க இருதயத்துல இருக்கிற விசுவாசமும் இல்லாம और போயிடும். ये सब सुनने के बाद बच्चों के अंदर जो विश्वास रहता है वो भी चला जाता है நீங்க வீட்டுக்குள்ள யாராவது வந்து வேற யாரை பற்றியாவது குறை சொல்லி பேசுறதுக்கு வந்தால், अगर आपके घर में आकर कोई दूसरे के बारे में कहने को आता है உங்களுக்கு அவங்களோட நல்ல குறை சொல்லி பேசுறதுக்கு ஆசையா இருந்தா, शायद आपके अंदर इच्छा हो कि उनके साथ रहकर दूसरों के बारे में बुराई करना நீங்க है வாங்க வெளியில போயிரோம்ட்டு வெளியிலயாவது கூட்டிட்டு போயிட்டு 1000 பேசுங்க. तो कम से कम घर के बाहर जाकर जितना बात करना करो ஆனா உங்க பிள்ளைகள் வீட்டுக்குள்ள கிடக்கும் போது எந்த வார்த்தையும் நீங்க பேசி உங்க பிள்ளைகளை கெடுத்துறாதுங்க. लेकिन बच्चे लोग जब घर के अंदर है तो कुछ भी ऐसा मत कहो कि उनका विश्वास कम हो जाए நாளைக்கு அந்த பிள்ளைகளுடைய விசுவாசம் அலலியா ஒண்ணுமில்லாம போறதுக்கு நீங்களே காரணமா மாறி क्योंकि போயிடுவீங்க. आने वाले दिनों में आपके बच्चों का विश्वास कम होने का कारण आप लोग ही बन जाएंगे எத்தனை பேர் சொன்னவரே என் வீடு பிள்ளைகள்
விசுவாசத்துல வளர்றதுக்கு ஒரு காரணமா இருக்கணும் ஆண்டவர். ये लोग कह सकते हैं कि मेरा घर मेरे बच्चों का विश्वास बढ़ने का एक जगह होना चाहिए எதுவுமே பிள்ளைகளுடைய அல்லேலூயா விசுவாச குறைவுக்கு காரணமாயிரக்கூடாது. और कोई भी बात बच्चों का विश्वास कम होने के लिए कारण न बन சில जाए. அம்மாக்கமார் எப்பவும் பிள்ளைகிட்ட இதையே சொல்லித்தான் வளர்க்கறாங்க. और कुछ माँ जो घर पे रखकर बच्चों को ऐसा ही बड़ा करते हैं. ஏல நான் கல்யாணம் முடிச்சு வந்ததுல இருந்து உங்க அல்லேலூயா அப்பாவுடைய அப்பகாரனுடைய அம்மா இப்படி எல்லாம் கொடுமைப்படுத்தினாரு. कि जब से मेरा शादी हुआ तो तेरा जो पिता है उसकी माँ ने मुझे ऐसा सताया. அல்லேலூயா இப்படி எல்லாம் கொடுமைப்படுத்தினா சொல்லி 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 வளர்த்து கடைசிக்கு அந்த பிள்ளைகளை அவன் கிருத்துவம் பண்ணக்கூடிய அளவுக்கு और ऐसा बोल बोल के बाद में उसके बच्चे भी कभी पालन नहीं करेंगे ऐसा. அவன் அவங்க அப்பாவுடைய அம்மாவை கண்டாலே கிறுப்புன்னு நிப்பாரு. तो उसके पिता का जो माँ को देखकर ही वो गुस्से में आ ஏன்னா जाता அவன் है கேட்டு கேட்டு வளர்ந்தது எப்படி வளர்ந்திருக்கிறான். क्योंकि वो क्या सुन के बड़ा हुआ. அவன் வித்தியாசமா கேட்டு वो வளர்ந்திருக்கான். कुछ अलग प्रकार से सुन के बड़ा हुआ. எத்தனை பேர் நான் நடக்கும் போதும் உட்காரும் போதும் கர்த்தருடைய வசனத்தையே பிள்ளைகளோட பேசி நடப்பேன். कि तो लोग कहते हैं कि मैं घर में जब भी उठूंगा बैठूंगा वचन के द्वारा ही बच्चों से बात करूंगा. பிள்ளையை பெத்தவங்க கையை வைத்து சொல்லுங்க யாரெல்லாம். और बच्चों को जन्म दिया वो ஆண்டவரே, कह सकते हैं எங்களுடைய வீடு कि मेरा घर பிள்ளைகள் விசுவாசத்துல வளர்கிறதற்கு बच्चों का विश्वास में बढ़ने के लिए ஒரு காரணமா இருக்கட்டும். एक कारण बनना चाहिए, ஒரு ஆசீர்வாதமா இருக்கட்டும். एक आशीष बनना चाहिए. அல்லேலூயா. हालेलुया. அப்படித்தான் உங்களுடைய வீடு பயன்பட வேண்டும். और ऐसे ही आपका घर बनना चाहिए. அல்லேலூயா. தேவ பிள்ளையே அநேகருடைய விசுவாசம் வீட்டுக்குள்ள வளர்ந்திருக்குது. प्रिय परमेश्वर के बच्चे बहुत सारे लोगों का विश्वास घर के अंदर बड़ा அவ हुआ. அம்மா நல்ல செபிக்கிற அம்மாவா இருந்திருப்பாங்க. शायद एक माँ घर में बहुत प्रार्थना करती அதை होगी. பார்த்து பார்த்து அந்த பிள்ளைகள் நல்ல விசுவாசத்துல வளர்ந்து उसको देखते हुए बच्चे लोग ज्यादा विश्वास में बढ़ गए. அவ அப்பா நல்ல விசுவாசத்துல வளர்ந்திருப்பாங்க. उसका पिता ज्यादा विश्वास में बढ़ा था. அதை பார்த்து பார்த்து பிள்ளைகள் விசுவாசத்துல வளர்ந்து उसको देखकर बच्चे लोग ज्यादा विश्वास में बढ़ गए. நாம் நாளுக்கு நாள் விசுவாசத்துல பலப்பட வேண்டும். हम भी दिन प्रतिदिन विश्वास में बलवंत होना चाहिए. ரோமர் 4:19 வாசிக்கிறோம். रोमियो 4 के 19 में हम पढ़ते ரோமர் हैं. 4 அதிகாரம் 19வது வசனத்தில் रोमियो 4 के 19 में அல்லேலூயா. இந்த ஆபிரகாம் விசுவாசத்துல எப்படி இருக்கவில்லை, அவன் பலவீனமாய் இருக்கவில்லை. ये अब्राहम विश्वास में कमजोर नहीं हुआ, அவன் மாம்சத்துல பலவீனமாய் वो இருந்தான். शरीर की ओर से कमजोर हुआ. ஆபிரகாமும் சாராளும் சரீரத்துல எப்படி இருந்தார்கள், பலவீனமாய் இருந்தார்கள். अब्राहम और सारा शारीरिक तौर से कमजोर हो गए. ஆனால் ஆபிரகாம் அல்லேலூயா விசுவாசத்துல எப்படி இருக்கவில்லை, பலவீனனாய் இருக்கவில்லை. लेकिन अब्राहम विश्वास में कमजोर नहीं हुआ. சொல்லுங்க ஆண்டவரே, நாளுக்கு நாள் நான் விசுவாசத்துல பலனடையணும் ஆண்டவரே. कहो कि परमेश्वर दिन प्रतिदिन में विश्वास में बलवंत होना நான் चाहिए, விசுவாசத்துல வளரணும் मैं ஆண்டவரே. विश्वास में बढ़ना चाहिए. அடுத்து நாம இந்த எபிரேயர் 11:24 என்ன வாசிக்கிறோம். उसके बाद इब्रानी 11 का 24 में हम क्या पढ़ते மோசே हैं. விசுவாசத்துல பெரியவனான போது मूसा जब विश्वास में बड़ा हुआ, அவன் என்ன சொன்னானா, उसने क्या कहा, பார்வோனுடைய குமாரத்தினுடைய மகன் என்று எண்ணப்படுவதை அழைக்கப்படுவதை அவன் என்ன செய்தானா, வெறுத்தான். और फिरौन की बेटी का पुत्र बुलाए जाने के लिए उसने इनकार किया. அல்லது பார்வோனுடைய குமாரத்தினுடைய மகன் என்று அழைக்கப்படுவதை அவன் வெறுத்தான். फिरौन का बेटी का पुत्र बुलाए जाने के लिए उसने इनकार किया. ஏன் அவன் பெரியவனான போது வெறுத்தான்? क्यों वो बड़ा होने के बाद इनकार किया? காரணம் அவன் யார் என்று அறிந்திருந்தான். क्योंकि वो समझ गया था कि वो कौन है. இவனை அல்லது பார்வோனுடைய குமாரத்தி எங்க இருந்து எடுத்தாள், और इससे वो फिरौन की बेटी ने कहां से அந்த उठाया, நதியிலிருந்து கூடைக்குள்ள இருந்து எடுத்தார். उस नदी में से उसने उठाया. அல்லது அத கூடைக்குள்ள இருந்து அந்த பார்வோனுடைய குமாரத்தி எடுத்த போது और जब उस फिरौन की बेटी ने उसे उठाया, உடனே அவகிட்ட யார் ஓடி வந்தது, तुरंत उसके पास कौन दौड़ कर இந்த आया, மோசேயினுடைய அக்கா என்ன செய்தா, மிரியம் ஓடி வந்தார். मूसा की बहन मिरियम वहां पर आई அவ ஓடி வந்து சொன்னா, और वो भागकर वहां पर आके कही, அல்லேலூயா, இந்த பிள்ளைக்கு பால் கொடுக்கறதுக்கு நான் ஒரு அம்மாவை கூட்டிட்டு வரட்டான்னு கேட்டார். और इस बच्चे को दूध पिलाने के लिए क्या मैं एक माँ को ढूंढ कर நான் आऊं, ஏதாவது ஒரு ஸ்திரியை கூட்டிட்டு வரட்டான்னு क्या கேட்டார். मैं कोई एक स्त्री को ढूंढ कर आऊं करके उसने அல்ல पूछा. பாருங்க, எங்க அம்மாவை கூட்டிட்டு வரேன், அவதான் இந்த பையனுக்கு அம்மான்னு அவ சொல்லல. और उसने ये नहीं कहा कि मैं एक स्त्री को लाऊंगी और वो इसका माँ होगी. அப்பவே மிரியம் ரொம்ப டெக்னிக் பிடிச்ச ஆளா और இருந்திருக்காரு. तभी मिरियम बहुत ही चालाक थी, அல்லேலூயா, எங்க அம்மாவை கூட்டிட்டு வரேன்னு சொல்லல, ஒரு ஸ்திரியை ஒரு அம்மாவை பால் கொடுக்க கூட்டிட்டு வரேன். और उसने ये नहीं कहा कि मैं उस लड़के की माँ को लाऊंगी, लेकिन कही कि मैं स्त्री को लाती அவ हूँ. பார்வோனுடைய குமாரத்தி சொன்னா, तब फिरौन की बेटी ने कहा, நீ ஒரு ஸ்திரியை ஒரு அம்மாவை கூட்டிட்டு வா, तू एक स्त्री को लेकर आ அல்லேலூயா, நான் அமைப்பா எல்லா செலவும் நாம் கொடுத்துருதேன். और सारा खर्चा को मैं दे दूंगी. அப்ப மோசேயினுடைய அம்மா மோசேக்கு பாலும் கொடுத்து பைசாவும் வாங்கிட்டு போனார். और तो मूसा की जो माँ थी उसे दूध भी पिलाती थी और सारा पैसा को भी लेकर गई. எத்தனை பெரிய ஆசீர்வாதம். और कितना बड़ा एक आशीष था. சொந்த பிள்ளைக்கு பாலும் கொடுத்தும் பைசாவும் வாங்கிட்டு போறேன். खुद के बच्चों को दूध पिलाने के बाद उससे सारा पैसा भी मिलता था, டெய்லி அவளுக்கு பேட்டா காசு கிடைக்கிறது. और हर रोज उसको पैसे मिलने लगे, டெய்லி அவளுக்கு அலவன்ஸ் கிடைக்கிறது. और हर रोज जाने आने के पैसे, டெய்லி பாலுக்கு பைசா கிடைக்கிறது. और दूध के भी खर्चे. அல்ல
மோசைக்கு அப்படித்தான் கொடுத்து வளர்த்துட்டு और வந்தார். मूसा को ऐसे वो लोगों ने बड़ा किया। அவன் கொஞ்சம் அவன் பெரியவன் ஆகி வளர்ந்து வரும்போது लेकिन जब वो धीरे धीरे बढ़ने लगा அவன் பால் கொடுத்தனால அடிக்கடி அரண்மனைக்குள்ள வர்றதுக்கு அவளுக்கு என்னது அனுமதி கிடைச்சது. और क्योंकि दूध उसने पिलाई तो उसको महल के अंदर आने का मौका था। இவ மட்டும் எப்ப அரண்மனைக்குள்ள வந்தாலும் உள்ள போய் மோசையை பார்க்க और முடியும். जब कभी वो महल के अंदर जाती थी तो मूसा को मिल सकती थी। அவ மகன் கிட்ட சொல்லி வச்சிருந்தார். लेकिन उसने अपने बेटे से कह कर रखी। அடிக்கடி மோசை கிட்ட சொல்லி வச்சதெல்லாம் ஒண்ணே ஒண்ணு. बार बार उसने मूसा से एक ही बात को ஏ कहा மோசே நீ வளர்றது அரண்மனையில कि வளர்ற. मूसा तू तो महल में बड़ा हो रहा ஆனா நீ அரண்மனையின் பிள்ளை அல்ல. है लेकिन तू महल का लड़का நீ नहीं है। வளர்றது பார்வோனுடைய வீட்டுல வளருது. तो फिरौन के घर में बड़ा हो रहा है ஆனால் நீ பார்வோனுடைய வீட்டு பிள்ளை அல்ல. लेकिन तू फिरौन का घर का लड़का நீ नहीं, எபிரேய பிள்ளை. तू इब्रानी लड़का நீ है, ஆண்டவருடைய பிள்ளை. तो परमेश्वर का लड़का நீ है, தேவனுடைய பிள்ளை என்பதை நீ மறந்துடாத. तो परमेश्वर का संतान है करके मत அத भूल। மட்டும் நீ அறிந்து கொள்ள. सिर्फ इस बात को तू समझ அத जा, மட்டும் நீ மறந்துடாதே. इस बात को तू भूलना नहीं। இப்படியே அவன் யார் என்பதை அல்லது அறிய வைத்தால் அவனுடைய அம்மா और इसी प्रकार से वो कौन था करके उसकी माँ ने याद दिलाया। ஆகினால அவன் வளர்ந்து வந்தபோது அவன் அறிந்து கொண்டான் நான் ஒரு எபிரேயன், நான் ஆண்டவருடைய பிள்ளை என்று அறிந்து கொண்டான். इसलिए जब वो बड़ा हो गया तो वो समझ गया कि मैं एक इब्रानी और परमेश्वर का बच्चा हूँ। ஆகினால இப்பொழுது பார்வோனுடைய குமாரத்தினுடைய மகன் என்று அறியப்படுவதை சொல்லப்படுவதை அவன் என்ன செய்யல, அவன் விரும்பல, அதை வெறுத்தான். और इसलिए अब वो फिरौन की बेटी का पुत्र कहलाने के लिए इनकार किया। எத்தனை பேர் நான் யார் என்பதை அறிந்திருக்கிறேன்? ये लोग कहते हैं कि मैं जानता हूँ कि मैं कौन हूँ। இன்றைக்கு ஆராதனையில கடந்து வந்திருக்கிற தேவ பிள்ளை, आज आराधना में परमेश्वर के बच्चे हैं। அல்லது நீங்க உலகத்துல வாழலாம், आप लोग संसार में जी सकते हैं, உலக ஜனங்களோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். संसार के लोगों के साथ रह सकते ஆனால் हैं, நீங்கள் யாராய் இருக்கிறீர்கள் என்று அறியவில்லை என்றால், लेकिन अगर आप समझते नहीं कि आप कौन है, நீங்க ஆண்டவருடைய பிள்ளை என்று நீங்கள் உணரவில்லை என்றால், आप परमेश्वर के संतान आप समझते नहीं तो உலகத்தோடு உலகமாய் வாழ வேண்டியது இருக்கும். तो संसार के तरह ही जीना चाहिए, உலக மனுஷனை போல வாழ வேண்டியது तो இருக்கும். शायद संसारी बनकर जीना पड़ेगा। அவன் நீளமா முடி வளர்த்தா நீங்களும் வளர்த்துக்கிட்டு वो இருப்பீங்க. अगर बड़ा बाल को बढ़ाएगा तो आप लोग भी बढ़ाएंगे, அல்லது அவன் என்னமெல்லாம் பண்றானோ அத்தனை நீங்க பண்ணிட்டு वो இருப்பீங்க. जो कुछ करेगा आप लोग भी करेंगे, உங்களுக்கும் அவனுக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடும். तो आप में और उसमें कोई फर्क नहीं रह जाएगा, உங்களுக்கும் அவளுக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடும். और आप में और उसमें कोई फर्क नहीं रहेगा। எப்ப இந்த வித்தியாசம் வரும்? कब वो फर्क आएगा? நீங்கள் யார் என்பதை அறியும் போது ஒரு வித்தியாசம் வரும். जब आप लोग समझोगे कि आप कौन है। எத்தனை பேர் சொல்றேன் நான் உலகத்தினுடைய பிள்ளை அல்ல, कहते लोग कहते हैं कि मैं संसार का संतान நான் नहीं हूँ, தேவனுடைய பிள்ளை, लेकिन मैं परमेश्वर का बच्चा हूँ, நான் கர்த்தருடைய பிள்ளை, मैं परमेश्वर का बच्चा हूँ, நான் ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, मैं उद्धार पाया हुआ बच्चा நான் हूँ, அபிஷேகம் பெற்ற பிள்ளை. मैं अभिषेक पाया हुआ संतान। அல்லேலூயா. हालेलुया। ஆமே. தாமஸ் எடிசன் என்றவன் ஸ்கூலிலே படித்துக் वो கொண்டிருந்தான். थॉमस एडिसन जब स्कूल में पढ़ता था அப்பொழுது அவனுடைய டீச்சரா இருந்தவர் तब उसका जो शिक्षक थी அவனை பார்த்து அல்லேலூயா சொன்னது இதுதான், वो टीचर ने उसको देखकर कहा இந்த பயலுக்கு மண்டையில ஒண்ணுமே கிடையாது, कि इस लड़के को सिर में दिमाग में कुछ नहीं, பயலு படிக்கிறதுக்கு லாயக்கே கிடையாது, ये पढ़ने के लिए कोई लायक ही नहीं है, அல்லேலூயா. டீச்சரே படிக்கிறதுக்கு லாயக் கிடையாதுன்னு சொல்லி தாமஸ் எடிசனை பற்றி சொல்லிட்டான். और टीचर ने कह दिया कि थॉमस एडिसन पढ़ाई नहीं कर सकता, யார் என்ன சொன்னாலும் அவன் சோர்ந்து போகல. लेकिन चाहे कोई कुछ भी कहे वो निराश नहीं हुआ। அவன் அறிந்திருந்தான் அவன் யார் என்று. वो जानता था कि वो कौन है, ஒரு பல்ப் உண்டாக்குறதுக்காக 1000 தடவை சோதிச்சு பார்த்தான். और एक बल्ब बनाने के लिए 1000 बार उसने प्रयत्न किया, அவன் 1000 தடவை சோதிச்சு பார்த்து ஒரு பெரிய வெற்றியை கண்டான். और 1000 बार कोशिश करने के बाद एक बड़ा जय को उसने அவன் देखा, இன்றைக்கு பெரிய விஞ்ஞானி என்று உலகத்தில் அறியப்பட்டான். और आज एक बड़ा साइंटिस्ट करके लोग पहचानते हैं। தேவனுடைய உலகம் உங்களை என்ன சொல்லுகிறது என்பது முக்கியம் அல்ல. और प्रिय संसार आपको क्या कहता है वो महत्वपूर्ण நீங்கள் नहीं, யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். आपको समझना कि आप कौन है। அல்லேலூயா. हालेलुया। நான் ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, मैं उद्धार पाया हुआ बच्चा நான் हूँ, अभिषेகம் பெற்ற பிள்ளை, मैं अभिषेक पाया हुआ बच्चा நான் हूँ, தேவனுடைய பிள்ளை, मैं परमेश्वर का संतान என்னை हूँ, அவர் நடத்துவார், मुझे वो चलाएगा, அவர் என்னை உயர்த்துவார், वो मुझे ऊंचा करेगा। அவன் உலகம் 1000 சொல்லலாம், संसार 1000 बात कह ஆனால் सकता है, நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். लेकिन आपको समझना है। அல்லேலூயா. हालेलुया। ஆபிரகாம் லிங்கனுடைய வாழ்க்கையில अब्राहम लिंकन के जीवन में எத்தனையோ தோல்விகளை கண்டவர். कितने सारे हरावट को उसने देखा, சின்ன பிள்ளையிலிருந்து வாழ்க்கையில தோல்விதான். और बचपन से ही सारा जीवन में हरावट ही था, ஒவ்வொரு காரியத்திலையும் தோல்வி. हर बात में हरावट थी, அவனுடைய படிப்புல தோல்விக்கு மேல தோல்வி. उसके पढ़ाई में भी हरावट के ऊपर हरावट। அநேக தோல்விகளுக்கு பிறகு வெற்றியை கண்டான். जब ज्यादा हारने के बाद उसने जय को देखा। அல்லேலூயா. அல்லேலூயா. சில பிசினஸ்களை அல்லேலூயா ஆரம்பித்து பார்த்தான். कुछ व्यापार को उसने शुरू करके அந்த कोशिश की, தொழில் பிசினஸ்ல தோல்விக்கு மேல தோல்வி. लेकिन उसमें भी हार के ऊपर हार उसने देखा, கடன்காரனாய் கடன் பிரச்சனையில் அகப்பட்டு போனான். और
कर्जदार जैसा वो बन गया था। அதை விட்டு அரசியல்ல கடந்து उसके வந்தார். बाद वो छोड़कर राजनीति में हो गया, அமெரிக்காவுல அரசியல்ல நின்று பார்த்தார். अमेरिका के राजनीति में खड़ा हुआ எம்பிக்கு போட்டி போட்டு और பார்த்தார். एमपी के लिए उसने कोशिश किया, எல்லாத்திலயும் தோல்விக்கு மேல தோல்வி. सब में वो हारता ही रहा। இனி வேற வழியே இல்லை என்று நிற்கும்போது और जब अभी कोई मार्ग ही नहीं उसने அவன் सोचा, ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க और ஆரம்பித்தார். परमेश्वर को पुकारने लगा அவன் தேவன் அவனை உயர்த்த ஆரம்பித்தார். और परमेश्वर ने उसे ऊंचा करना शुरू किया। அல்லேலூயா. हालेलुया। முடிவிலே ஒரு பெரிய வெற்றியை கண்டான். और अंत में एक बड़ा जय को उसने देखा அமெரிக்காவுக்கு ஜனாதிபதியாய் ஆண்டவர் அவனை மாற்றி और விட்டார். अमेरिका का पीएम जैसे उसे बनाया। எத்தனை பேர் தேவனால் கூடும்? ये तो लोग कहते हैं परमेश्वर से संभव है। ஆமென். உலகத்தானுக்கும் உங்களுக்கும் கர்த்தர் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணி இருக்கிறார். संसार के लोगों और आप में परमेश्वर ने एक फर्क को रखा है। அல்லேலூயா. हालेलुया। நீங்கள் உலகத்துல வாழ்ந்தாலும் आप लोग संसार में जिए तो भी நீங்க உலக மனுஷனை போல வாழ்றதை வெறுக்கணும். संसारी बनकर जीना आपको पसंद नहीं நீங்க करना है, பாவத்தை வெறுக்கணும். पाप से नफरत करना है உல்லாச வாழ்க்கையை வெறுக்கணும். और अभिलाषाओं से नफरत करना ஒரு है। ஆவிக்குரிய வாழ்க்கையில வாழ ஒப்பு கொடுக்கணும். एक आत्मिक जीवन जीने के लिए समर्पण சோ करना है। ஆண்டவரே நான் யார் என்று அறிந்து கொள்ள நீர் எனக்கு கிருபை செய்கிறபடியால் तो कि ஸ்தோத்திரம். परमेश्वर मैं कौन हूँ समझने के लिए मदद करा, इसलिए धन्यवाद। அல்லேலூயா. யோசேப்பு அங்கே அல்லேலூயா விற்று போட்டார்கள் எகிப்திலே. यूसुफ को उन्होंने मिस्र में बेच दिया था அவனை ஒரு அடிமையாய் தான் வைத்திருந்தார். और एक गुलाम के तरह रखा, அடிமை சந்தையில கடந்தான். गुलामी में वो पड़ा था போத்திபார் அவனை அடிமை சந்தையில இருந்து வாங்கினான். और पोतीफर ने उस गुलामी से उसे அவன் खरीदा। ஒரு அடிமையாய் இருந்தாலும் அவன் அறிந்திருந்தான் அவன் யாருடைய மகன் என்று. वो गुलाम था फिर भी समझ गया कि वो किसका लड़का था। அவன் யாக்கோபினுடைய செல்லப்பிள்ளை என்று वो அறிந்திருந்தான். याकूब का प्यारा लड़का था। யாக்கோபினுடைய தேவன் அவனுடைய தேவன் என்று அறிந்திருந்தான். याकूब का परमेश्वर उसका परमेश्वर वो जानता था அதிலே கடைசி வரைக்கும் உறுதியாய் நின்றான். और उसमें वो अंत तक स्थिर था। அவனுடைய சொப்பனத்தை அறிந்திருந்தான். वो स्वप्न को जानता அவனுடைய था, தரிசனத்தை उसका அறிந்திருந்தான். दर्शन को जानता था। அதனால என்ன நடந்தாலும் அவன் விழுந்து போகல, சோர்ந்து போகல, அவன் உறுதியாய் நின்றான். इसलिए चाहे जो भी हो गिरे नहीं, वो निराश नहीं हुआ। நீங்கள் உண்மையிலே கர்த்தருடைய பிள்ளை என்று உறுதியாய் அறிந்து கொண்டால் अगर आप सच में परमेश्वर के बच्चे करके जानते हैं तो எந்த சக்தியாலும் உங்களை வீழ்த்த முடியாது. कोई भी शक्ति आपको गिरा नहीं सकता। தேவ அபிஷேகம் உங்களை நிறுத்தும். परमेश्वर का अभिषेक आपको खड़ा करेगा। அல்லேலூயா. हालेलुया। இங்கே நாம் வாசிக்கிறோம், यहाँ पर हम पढ़ते हैं அவன் பார்வோனுடைய குமாரத்தினுடைய மகன் என்று சொல்லுவதை அவன் வெறுத்து वो फिरौन की लड़की का पुत्र कहने के लिए इनकार किया। என்னத்தை தெரிந்து கொண்டான்? और क्या? அநித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிப்பதை பார்க்கிறோம். और पाप की अभिलाषा को मानने से ज्यादा தேவ ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை என்ன செய்து கொண்டானா? தெரிந்து கொண்டான். और परमेश्वर के बच्चों के साथ दुख भोगने के लिए उसने मान இந்த लिया। மோசே ஏதோ ஒன்றை தெரிந்து கொண்டான். इस मूसा ने किसी बात को चुन लिया था கர்த்தருடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிக்கும்படியாய் தெரிந்து कि கொண்டான். परमेश्वर के लोगों के साथ दुख भागने के लिए उसने सोच இன்னைக்கு लिया। ஆராதனையில உங்க வாழ்க்கையில தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். इस आराधना में भी आपको कुछ एक चुनौती को करना है। தானியேல் தெரிந்து கொண்டான். दानियल ने चुना था அவன் ராஜ போஜனம் அவனுக்கு தந்தார்கள். कि राजा का भोजन जब दिया था, அந்த ராஜ போஜனம் மதுபானத்தோடு சாப்பிடலாம். वो राजा का भोजन दाक मधु के साथ खा सकता அல்லது था அசுத்தமான மிருகங்களோடு சாப்பிடலாம். और अशुद्ध प्राणियों के साथ खा सकता அல்லது था அசுத்தமான மிருகங்களை அடிச்சு சாப்பிடக்கூடிய சாப்பாடு. और अशुद्ध प्राणियों को मार के खाने वाला खाना। ஆனால் அந்த தானியேல் அதை வெறுத்தான். लेकिन वो दानियल उससे कहा இந்த ராஜ போஜனம் எனக்கு வேண்டாம். ये राजा का भोजन मुझे नहीं அவன் चाहिए। எதை தெரிந்து கொண்டான்? और उसने क्या चुन लिया? தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடாது என்று மரக்கரியை தெரிந்து கொண்டான். और उससे खराब नहीं करने करके उसने सब्जियों को चुन लिया அவன் था। காய்கறியை தெரிந்து கொண்டான். सब्जियों को उसने चुन लिया இது था எனக்கு போதும், कि ये मेरे लिए काफी இது है, என்னை காத்துக்கொள்ளும், ये मुझे बचाए என் रखेगा, பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள இது எனக்கு போதும், मेरे पवित्रता को बचाने के लिए ये मेरे लिए काफी என் है, ஆவிக்குரிய வாழ்க்கையை காத்துக்கொள்ள இது எனக்கு போதும். मेरा आत्मिक जीवन को बचाए रखने के लिए ये काफी ஓ है। தானியேல் அல்லது மரக்கரியை தெரிந்து கொண்டான். दानियल ने तो सब्जियों को चुन लिया था। அல்லேலூயா. हालेलुया। ஆமென். ரூத்தும் ஓர்பாளை நாம பார்த்தால் जब रूत और ओर्फा को हम देखते हैं, இந்த ரெண்டு பேருமே மோவாப்பை விட்டு வெளியே வந்தார்கள். ये दोनों भी मोआब को छोड़कर आए, நகோமியோடு போவதற்கு வெளியே வந்தார்கள். नवमी के साथ आने के लिए वो बाहर आए। நகோமி ரெண்டு பேரையும் பார்த்து சொன்னாள், जब नवमी ने दोनों से कहा நீங்க ரெண்டு பேரும் வாலிப பிள்ளைகள், दोनों भी जवान हो, நீங்கள் மோவாப்புக்கு திரும்பி போகலாம் तुम என்றார். लोग मोआब में वापस जा सकते हैं। ஓர்பாத கேட்ட உடனே என்ன செய்தார்? ओर्फा ने तुरंत क्या किया? அல்லலியா மாமியாளை கட்டி பிடிச்சு அழுதுட்டு திரும்பி போயிட்டார். और सास को पकड़कर रोककर वो चले गए। அல்லலியா முந்தானையை தூக்கி கண்ணை தொடச்சிட்டு ஆமே அல்லலியா மாமி டாட்டான்னு சொல்லிட்டு और போயிட்டார். आंखों को पोंछते हुए सास को कहे कि ठीक है मैं जाती हूँ। ஆனா தேவ பிள்ளை அடுத்தவளை பார்க்கிறோம். लेकिन दूसरी एक को हम देखते அந்த हैं, ரூத் அல்லலியா அவளோட நகோமியோடு சொன்னாள், रूथ ने नवमी से कहा எனக்கு மோவாப்பு வேண்டாம், मुझे मोआब नहीं चाहिए, எனக்கு மோவாப்பின் தெய்வங்கள் வேண்டாம். मोआब के देवता नहीं चाहिए, ஆமென். அல்லலியா நீ எங்கே இருக்கிறாயோ அங்கே இருப்பேன். और तुम जहाँ पर हो वहाँ पर मैं रहूंगी। உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன், तेरा परमेश्वर मेरा परमेश्वर, உன்னுடைய ஊர் பெத்லகேம் என்றால் என்னுடைய
ஊரும் அதுவாகத்தான் இருக்கும். तेरा गांव अगर बेथलेहम तो मेरा भी वही होगा. அவள் அந்த வாழ்க்கையை தெரிந்து கொண்டாள். उसने उस जीवन को चुन लिया. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து நாம பார்க்கும்போது जब यीशु मसीह के जन्म के बारे में हम देखते हैं, மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் ரூத்தினுடைய பெயரை நாம வாசிக்க मत्ती के முடியும். पहले अध्याय में रूत के बारे में हम पढ़ लेते அதில் हैं. இயேசு கிறிஸ்து ரூத்தினுடைய சந்ததியிலே கடந்து வரக்கூடிய அளவுக்கு கர்த்தர் மாற்றினார். और यीशु मसीह उस रूत के उस पीढ़ी में से आया, ऐसा हम पढ़ते हैं. எத்தனை பேர் அவள் தெரிந்து கொண்டு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தீர்மானமா और இருந்தார். कितने लोग कहते हैं कि उसने जो चुना, एक आशीषित चुनाव को उसने ஆமென். चुना. ஆண்டவருக்கு நன்றி சொல்ல ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட தீர்மானத்தை எடுக்க ஆவியானவர் பலப்படுத்துகிறார். और धन्यवाद को परमेश्वर की एक आशीषित निर्णय को लेने को परमेश्वर मदद करता है. பரலோகத்துக்கு ஒரு பாதை இருக்கிறது, स्वर्ग के लिए एक मार्ग है நரகத்துக்கு ஒரு பாதை और இருக்கிறது. नरक के लिए एक मार्ग है. பரலோகத்துக்கு பாதை இயேசு கிறிஸ்து. स्वर्ग के लिए मार्ग यीशु நானே मसीह. வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். उसने कहा कि मैं ही मार्ग, सत्य और ஒரே जीवन ஒரு வழி இயேசு கிறிஸ்து. सिर्फ एक ही मार्ग यीशु அல்லேலூயா. मसीह है. தெரிந்தெடுக்க வேண்டிய வேலை மனுஷனுடைய வேலை. लेकिन चुनने का काम मनुष्य का है. இன்றைக்கு எத்தனையோ பேர்கள் நரகத்தினுடைய பாதையை தெரிந்து கொண்டார்கள். आज बहुत सारे लोग ने नरक के मार्ग को चुना அந்த பாதையிலே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். और उस मार्ग में वो लोग जा रहे हैं. உங்க சொந்த அக்கா இப்பவும் நரக பாதையிலே போய் கொண்டிருக்கிறார். आपके खुद के बहन अभी भी नरक के मार्ग में சொந்த है. பெற்றோர்கள் நரகத்தினுடைய பாதையை நோக்கி போய் खुद के கொண்டிருக்கிறார். माता पिता नरक के मार्ग में है. ஆனால் நீங்கள் எடுத்த தீர்மானம் இன்றைக்கு பரலோகத்தின் பாதையிலே உங்களை நிறுத்தி இருக்கிறபடினால் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த தேவ பிள்ளைகளே. लेकिन आपने जो निर्माण किया है वो स्वर्ग की ओर आपको ले जा रहा है. உறுதியான தீர்மானத்திற்காய் நன்றி उस சொல்லுங்கள். दृढ़ निर्णय के लिए धन्यवाद அவை दो. பரலோக பாதையை தெரிந்தெடுக்க ஆவியானவர் கிருபை செய்திருக்கிறார். स्वर्ग के मार्ग को चुनने के लिए परमेश्वर ने मदद किया. அல்லேலூயா. हालेलुया. மார்த்தாளை குறித்து மரியாளை குறித்து பார்க்கிறோம். मार्था और मरियम के बारे में जब हम पढ़ते हैं, அல்லேலூயா. மார்த்தா தான் இயேசு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா. बुलाया घर पे मार्था ने यीशु को. ஆனால் வந்துட்டு அவ வேலையில பிஸி ஆயிட்டா. लेकिन जब यीशु आए तो वो घर के कामों में व्यस्त हो மரியாளோ गई. இயேசுவின் பாதத்துல இருந்தாள். लेकिन मरियम यीशु के पैरों के तले கடைசியா थी. இயேசு மார்த்தாளை பார்த்து ஒண்ணுதான் சொல்றாரு. अंत में यीशु ने मार्था सिर्फ एक ही बात को कहा, மார்த்தாளே நீ பற்பல காரியங்களை எப்படி இருக்கிறாய்? அல்லேலூயா. நீ எப்படி இருக்கிறாய்? அல்லேலூயா. அவன் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாய். कि मार्था तो बहुत से कार्यों से चिंतित है. ஆனால் அல்லேலூயா அவளோ ஆமென் நான் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை அவள் தெரிந்து கொண்டாள். लेकिन इसने मुझे चुन लिया. நீயோ சாப்பாட்டை தெரிந்து तू கொண்டாய். तो खाना को चुनी, நீயோ கிச்சனை தெரிந்து तू கொண்டாய். घर को चुन நீ ली, சமையல் அறையை தெரிந்து கொண்டாய். तू भोजन पकाने को चुन ली ஆனா थी. அவளோ இயேசுவை தெரிந்து கொண்டாள். लेकिन उसने यीशु को चुन लिया. அவளோ இயேசுவின் பாதத்தை தெரிந்து கொண்டாள். उसने यीशु के पैरों को चुन लिया. ஞாயிற்றுக்கிழமை வரும்போதெல்லாம் जब कभी आप इतवार को आते அதில் हैं, சிலர் துணி துவைக்கதை தெரிந்து கொள்கிறார்கள். कुछ लोग कपड़े धोने को चुन लेते हैं, சிலர் பிரியாணியை தெரிந்து कुछ கொள்கிறார்கள். लोग बिरयानी को चुन அதை लेते हैं, உண்டாக்குறதுக்கே நேரம் இல்ல, அதிலே சரியா போயிருச்சு ஆராதனையை और கட்டடிச்சு. वो बनाने कोई समय नहीं और आराधना को भूल जाते தேவ हैं. பிள்ளையே நீ எதை தெரிந்து கொள்ளுவாய்? और परमेश्वर के बच्चे आप क्या चुनेंगे? ஆராதனையை தெரிந்து கொள்ளுவாயா? ஞாயிற்றுக்கிழமை இல்ல வேற எதையாவது தெரிந்து क्या கொள்ளுவாயா? आप इतवार को आराधना को चुनोगे या कुछ और को? எத்தனை பேரு நான் சரியானதை தெரிந்து கொள்ளுகிறேன் என்று कहते लोग कहते हैं कि मैं सही चीजों को चुनूंगा என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்ளுகிறேன். और मुझसे ना अलग होने वाला अच्छा चीज को मैं चुनूंगा. அல்லேலூயா. हालेलुया. ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். परमेश्वर को धन्यवाद कहना है. ஆண்டவரே நல்ல தீர்மானம் எடுக்க உதவி செய்தீரே நன்றி. एक अच्छा निर्णय को लेने को मदद किया, धन्यवाद. அப்படித்தான் யோசுவா தீர்மானம் எடுத்தான். और ऐसे यूसुफ ने एक निर्णय को ஆமென். लिया. யோசுவா 24:15 சொல்றா, யோசு कहता है நீங்கள் எல்லாரும் பாகாலை சேவித்தாலும் 24 अध्याय में, अगर आप लोग बाल की सेवा நீங்கள் करें எல்லாரும் அந்நிய தேவர்களை और சேவித்தாலும் अन्य देवता की पूजा करें तो भी, நானும் என் வீட்டார்மோ வென்றால் मैं और मेरा घराना, நானும் என் வீட்டார்மோ मैं और मेरा घराना கர்த்தரையே சேவிப்போம். परमेश्वर की सेवा का करेंगे. அதுதான் அவனுடைய தீர்மானமா இருந்தது. वही उसका एक निर्णय था. எத்தனை பேர் யோசுவாவை போல இன்றைக்கு தீர்மானம் कितने लोग எடுப்பாங்க? आज यहोशू की तरह कहेंगे? யோசுவாவை போல எத்தனை பேர் தீர்மானம் यहोशू की எடுப்பாங்க? तरह कितने लोग कहेंगे? நானும் என் வீட்டார்மோ வென்றால் मैं और मेरा घराना கர்த்தரையே ஆராதிப்போம். परमेश्वर की सेवा करेंगे. நானும் என் வீட்டார்மோ வென்றால் मैं और मेरा घराना கர்த்தரையே சேவிப்போம். सिर्फ परमेश्वर की सेवा அது யார் करेंगे. சேவித்தாலும் சரி சேவிக்காவிட்டாலும் சரி चाहे कोई सेवा करे या ना करे, யார் ஆராதித்தாலும் சரி ஆராதிக்காவிட்டாலும் कोई சரி आराधना करे ना करे, நானோ வென்றால் கர்த்தரை ஆராதிப்பேன். मैं परमेश्वर की सेवा என் करूंगा. குடும்பமோ கர்த்தரை ஆராதிக்கும். मेरा परमेश्वर प्रभु की सेवा நானோ करेगा. வென்றால் கர்த்தருக்கு ஊழியம் செய்வேன். मैं परमेश्वर की सेवा என் करूंगा. குடும்பமோ வென்றால் கர்த்தருக்கு ஊழியம் செய்யும். मेरा परिवार प्रभु की सेवा எத்தனை करेगा. பேர் நல்ல தீர்மானத்தை कितने எடுக்கிறீர்கள்? लोग एक निर्णय को लेते हैं? அல்லேலூயா. हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. ஆமென். இந்த சபைக்குள்ள வந்த எல்லா குடும்பமோட इस कलिसिया में हर एक परिवार இந்த பேருக்கு பெத்த விசுவாசியா இருக்க கூடாது. और सिर्फ एक नाम के लिए विश्वासी नहीं बनना है. எல்லாரும் ஊழியக்காரி போல நிக்கணும். सब लोग एक सेवक की तरह खड़ा रहना நீங்க चाहिए. ஜெபித்தா ஊழியக்காரன் ஜெபிக்கிற மாதிரி जब आप ஜெபிக்கணும். प्रार्थना करें तो सेवक की तरह करना है. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. துதிச்சா ஊழியக்காரங்க துதிச்ச மாதிரி अगर स्तुति துதிக்கணும். करे तो सेवक करने वालों जैसा करना Praise है. the Lord. प्रभु की स्तुति हो. கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொண்டு வர விரும்புகிறார். प्रभु एक बदलाव को लाना चाहते எத்தனை हैं. பேர் நல்ல தீர்மானம் எடுக்க உதவி செய்தீரே நன்றி. ये लोग कैसे
सकते हैं कि अच्छा निर्णय को लेने को मदद किया, धन्यवाद। ஆமென். हालेलुया। அது எப்படி தீர்மானம் எடுத்து அந்த வசனத்துல வாசிக்கிறோம். उस वचन में कैसा निर्णय को लिया? 25வது வசனத்துல எபிரேயர் 11:25ல इब्रानी 11 का 25 में அவன் அநித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிப்பதை பார்க்கிறோம். और पाप के आनंद का भागी होने को छोड़कर எதை அனுபவிப்பதை பார்க்கிறோம்? அநித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிப்பதை. और पाप के आनंद को छोड़कर ஹalleluya. हालेलुया। அநித்தியமான பாவ சந்தோஷம். और जो पाप के मार्ग या उस चाहत को छोड़कर இந்த மோசே பாவத்தை அனுபவிக்க நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன். अगर मूसा पाप करना चाहे तो बहुत कुछ कर सकता था, காரணம் பார்வோனுக்கு அடுத்து அவன் யாராய் மாறக்கூடியவன். क्योंकि फिरौन के बाद वो क्या बन सकता அடுத்த था। ஸ்தானம் ஹalleluya. பார்வோனுக்கு ஆண் குழந்தை கிடையாது, அல்லது இவன் தான் வாரிசாய் இருந்தான். और फिरौन को लड़का नहीं था, यही अगला उसका स्थान बन सकता அவனுக்கு था। பிறகு இவன் ராஜாவாய் வர வேண்டும். उसके बाद वो राजा बन सकता था। எவ்வளவு உல்லாசமாய் இருக்கணுமோ அவ்வளவு அல்லது உல்லாசத்தை அனுபவிக்க முடியும். और कितना ऐसा अभिलाषा में रह सकता था वो, எத்தனை மனைவியை வேணும் வச்சுக்கிற முடியும். जितना पत्नी रख सकता था, எவ்வளவு அசுத்தத்துல வாழணுமோ வாழ முடியும். बहुत से गंदगी में वो जी सकता था, ஆனால் அதை யார் தெரிந்து கொள்ளவில்லை. लेकिन उसने उसे नहीं चुना। அதையெல்லாம் அசுத்தமாய் எண்ணினான். उस सबको अशुद्ध उसने चुन அதெல்லாம் लिया, குப்பையாய் எண்ணினான். उस सबको गंदा उसने सोच लिया। ஹalleluya. हालेलुया। இத்தனை பேர் அநித்தியமான பாவ சந்தோஷம் எனக்கு வேண்டாங்கறீங்க. ये तो लोग कहते हैं कि जो संसार की अभिलाषा मुझे नहीं இந்த चाहिए। மாசத்தினுடைய முதலாவது ஞாயிற்றுக்கிழமை கையை தூக்கி கொஞ்சம் சொல்லுவோம், அநித்தியமான பாவ சந்தோஷத்தை நான் வெறுக்கிறேன். और कितने लोग हाथ उठा कह सकते हैं पाप के अशुद्धता मुझे नहीं चाहिए, அநித்தியமான பாவ சந்தோஷத்தை நான் வெறுக்கிறேன். और पाप का आनंद मुझे नहीं चाहिए। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அநேகர் பாவத்திலே அல்லேலூயா நித்தியம் அல்ல, இது அநித்தியம். அநித்தியம் ஒரு அல்லேலூயா ஆமென் ஒரு டெம்பரவரி. இந்த அசுத்தத்திலே நீ விழுந்து உன்னை நாசமாக்கிறாத. और कुछ समय के पाप में पड़कर नाश नहीं हो जाए, ऐसा प्रभु कहता है। அல்லேலூயா. हालेलुया। ஏசா அற்ப கூழுக்காக சேஷ்ட புத்திரபாகத்தை விற்று போட்டான். और ऐसा थोड़े एक सूप के लिए उसने अपने पुत्र का वो छोड़ दिया। அல்லேலூயா ரபா. हालेलुया। ஒரு வாலிப சகோதரி சிகரெட் குடிக்க एक ஆரம்பிச்சாள். जवान स्त्री सिगरेट पीने लगी, அவள் சிகரெட் குடிச்சு 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 वो सिगरेट फूकते फूकते 25 வருஷம் ஊதி 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 25 वर्ष फूकने के बाद ரெண்டு கன்னத்திலயும் கேன்சர் வந்து और दोनों गाल में कैंसर हो गया, கடைசியா டாக்டர் ரெண்டு கன்னத்தையும் அறுத்து ஆபரேஷன் பண்ணி और अंत में डॉक्टर ने दोनों तरफ ऐसे काट के ऑपरेशन ரெண்டையும் किया ஓட்ட போட்டு தச்சு வச்சுட்டாங்க. और ऐसा छेद करके सिला के रखा, அவளை பாக்குறதுக்கே அடையாளம் காண முடியாத நிலைமை. और वो देखने के लिए ऐसा पहचान में नहीं आती थी, அல்ல கண்ணம் அல்லலியா அமே கேன்சர் வியாதி क्योंकि उसके अंदर कैंसर का बीमारी हो गया சிலருக்கு था। ஆஸ்துமா உண்டாயிருது. कुछ लोगों को अस्थमा जैसा हो அநேக गया, பேர்கள் 10 வருஷம் அமே புகைப்பிடிச்சு 15 வருஷம் புகைப்பிடிச்சு அவங்க ஆஸ்துமா லங்ஸ் और பாதிக்கப்படுகிறது. बहुत लोग 10-15 वर्ष फूकने के बाद वो सांस भी नहीं ले पाते हैं। எத்தனையோ பேர்கள் ஆளு கொடுக்க முடியல. बहुत से नाम दे सकते हैं, இன்னாரு இத்தனை ஆளு வருஷம் புகைப்பிடிச்சனால அவன் என்னென்ன பாதிப்பு அவர்களுக்கு வந்தது என்று நாம காண முடியும். हम देख सकते हैं कि ऐसे ऐसे व्यक्ति इतने दिन फूकने से क्या क्या हो गया था, அவர் லங்ஸ் பாதிக்கப்படுகிறது. उन लोगों का लंग्स खराब हो जाता ஆஸ்துமா है, வியாதினால் அழிஞ்சு போகிறார்கள். शायद अस्थमा की बीमारी से नाश हो எத்தனையோ जाते हैं, பிரச்சனைகள் சரீரத்திலே பாதிப்பு உண்டாகிறது. बहुत से शरीर में बीमारी आती है, ஆமே சிலர் குடிக்கு அடிமையாய் மாறி कुछ लोग दारू के अधीन में होते हैं சாராயம் குடிச்சு குடிச்சு குடல் அழுகி போகிறது. और दारू पी कर लीवर खराब हो जाता யார் है, அதிகமாய் சாராயம் குடிக்கிறார்களோ और कौन ज्यादा दारू पीता है அவருடைய லிவர் கல்லீரல் பாதிக்கப்படும். उनका लीवर खराब हो जाता है, அது செயலிழந்து போனால் அவர்கள் உயிரோடு வாழ முடியாது. अगर वो क्रिया नहीं करे तो वो लोग काम जी नहीं सकते அவருடைய हैं, ரத்தம் அல்லது முழுவதுமாய் செயலற்று போன ரத்தமாய் மாறி उनका போகும். लहू बिना उपयोग का ऐसा बन जाएगा, அந்த ரத்தம் அல்லது பிரயோஜனம் இல்லாத ரத்தமாய் மாறி वो போகும். लहू व्यर्थ जैसा रहेगा। தேவ பிள்ளையே, प्रिय परमेश्वर के இந்த बच्चे, அல்லது இந்த கோவிட்-19 டயத்துல इस कोविड-19 के समय இந்த में, கொரோனா டயத்துல कोरोना के समय में அல்லது அதிகமான குடியாரங்க தான் செத்து போயிருக்கிறாங்க. ज्यादातर पीने वाले लोग मर गए। ஐரோப்பா நாடுகளிலே यूरोपियन देशों में யார் எடுத்தாலும் குடிக்கிறவனாய் இருக்கிறான். जो कोई भी है वो पीते रहता அவள் है ஏற்கனவே குடிப்பழக்கத்துக்கு அடிமையாய் இருந்து और पहले से पीने के नशे में, இந்த கொரோனா வியாதினால அல்லைய செத்தே போயிட்டாங்க. इस कोरोना की बीमारी में तो मर ही चले गए। ஹalleluya. हालेलुया। ஆண்டவருடைய கிருபை உங்களை தாங்கியதே நன்றி சொல்லணும். लेकिन परमेश्वर का अनुग्रह ने आपको थाम के रखा, धन्यवाद देना है। அநித்தியமான பாவ சந்தோஷத்தினால அழிஞ்சு போன ஜனங்களை தான் பார்க்க और முடியும். कुछ समय के पाप के आनंद से सिर्फ लोग नाश होते हैं, வேசித்தனத்துல வாழ்ந்து जो लोग वेश्यापना में रहते हैं, வேசித்தனத்துல வாழ்ந்து जो लोग वेश्य जिंदगी में அதில் रहते हैं, அநேகர் எய்ட்ஸ் நோய் வந்து அழிஞ்சு போய் விட்டார்கள். बहुत लोग एड्स के बीमारी
से नाश हुए, அல்லேலூயா அவர்களால குடும்பமே அழிஞ்சு போயிருச்சு उनके द्वारा परिवार ही नाश हो சில गए, தலைமுறைகள் அழிஞ்சு कुछ போயிருச்சு पीढ़ी खराब हो गए, அல்லேலூயா பிறக்கிற பிள்ளை அழிஞ்சு போயிருக்கு जन्म लेने वाला बच्चा नाश எத்தனையோ हुआ, அழிவுகளை பார்க்கிறோம் बहुत से नष्ट को हम देखते இந்த हैं। அநித்தியமான பாவ சந்தோஷம் வேசித்தனத்துல जो வாழுகிற कुछ समय के पाप के आनंद वेश्यपना में, தேவ பிள்ளையே இதை மோசே வெறுத்தான் इस चीजों को मूसा ने इनकार किया, அவன் ஒரு உறுதியான தீர்மானம் எடுத்தான் उसने एक दृढ़ निर्णय को என் लिया வாழ்க்கை இதற்கு அல்ல कि मेरा जीवन इसके लिए नहीं நான் है, தேவனுடைய பிள்ளை मैं परमेश्वर का संतान எத்தனை हूँ। பேர் கையை தூக்கி நான் தேவனுடைய பிள்ளை ये लोग कह सकते हैं कि मैं परमेश्वर का संतान நான் हूँ, பார்வோனுடைய குமாரத்தி மகன் அல்ல मैं फिरौन का बेटी का लड़का नहीं, சொல்லுங்க நான் பார்வோனுடைய குமாரத்தின் மகன் அல்ல कहो कि मैं फिरौन की पुत्री का लड़का नहीं, நான் உலக மனுஷன் அல்ல कि मैं संसार का लड़का नहीं, அல்ல நான் உலகத்தின் பிள்ளை அல்ல मैं संसार का बच्चा नहीं நான் हूँ, தேவனுடைய மகன் அல்ல मैं परमेश्वर का संतान நான் हूँ, அபிஷேகம் பெற்ற பிள்ளை मैं अभिषेक पाया हुआ बच्चा, நான் பரிசுத்த ஆவியினால் मैं நிரம்பின மகன் पवित्र आत्मा से भरा हुआ बच्चा, நான் கர்த்தருடைய பிள்ளை मैं परमेश्वर का बच्चा। அல்லேலூயா हालेलुया। ஆமென் சொல்லுங்க அநித்தியமான பாவ சந்தோஷத்தை நான் कहो வெறுக்கிறேன் कि कुछ समय का पाप का आनंद को मैं नफरत करता हूँ, சொல்லுங்க அநித்தியமான பாவ சந்தோஷத்தை நான் வெறுக்கிறேன் कहो कि कुछ समय के पाप के आनंद को मैं नफरत करता हूँ। பக்கத்துல கையை கொடுத்து बाजू சொல்லுங்க वाले साथी कर कहो, அநித்தியமான பாவ சந்தோஷத்தை நீங்க வெறுக்கணும் कुछ समय के पाप के आनंद को आपको नफरत करना है, நீங்க வெறுக்கணும் कुछ समय के पाप के आनंद को नफरत करना है, அநித்தியமான பாவ சந்தோஷத்தை வெறுக்கணும் जो कुछ समय का पाप है அல்லேலூயா பார்க்கும்போது நல்லா இருக்கும் देखने के लिए अच्छा लगता है, அல்லேலூயா நல்லா இருக்கும் अच्छा ही लगता है, ஆனால் முடிவிலே அல்லேலூயா தான் சொல்றார் மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற अनेक வழிகள் உண்டு ஆனால் முடிவோ என்னதா இருக்கும் அது மரணமா இருக்கும் और इसलिए ऐसा लिखा है कि मनुष्य को अच्छा दिखने वाले बहुत से मार्ग है, लेकिन अंत उसका नरक ही होगा। அல்லேலூயா हालेलुया। இந்த அநித்தியமான சந்தோஷம் வேண்டாம் என்று ये कुछ समय का आनंद नहीं चाहिए करके அதெல்லாம் தள்ளிட்டு என்ன செய்தானா वो सब दूर करके उसने क्या அந்த किया, 25 அது வசனத்துல வாசிக்கும் போது उस 24 वचन 11 அவன் इब्रानी தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான் और 25 वचन में वो परमेश्वर के लोग के साथ दुख भोगने के लिए मान गया। யாரோடு கூட துன்பத்தை அனுபவிக்க தெரிந்து கொண்டான் किसके साथ दुख भोगने के लिए? தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிக்க தெரிந்து கொண்டான் परमेश्वर के लोग के साथ दुख भोगने के लिए वो स्वीकार रहा। எத்தனை பேர் 1000 துன்பங்கள் வந்தாலும் कितने लोग कहते हैं कि 1000 तकलीफें आए तो भी, கரத்தை உயர்த்தி சொல்லு, 1000 துன்பங்கள் வந்தாலும் हाथ लगाओ कि 1000 तकलीफें आए तो भी ஆண்டவருக்காக வாழுவேன் मैं परमेश्वर के लिए जीऊंगा, எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் कितने में वेदनाएं आए तो भी நான் கர்த்தருக்கென்றே வாழுவேன் मैं परमेश्वर के लिए जीऊंगा। அதுதான் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை वो एक आशीषित जीवन है। அல்லேலூயா हालेलुया। தேவ பிள்ளையே அதுதான் ஆமென் இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்க்கை அல்லேலூயா முடிஞ்சு போறது இல்ல ரபஸ் और इसलिए हमारा जो जीवन पृथ्वी से खत्म नहीं होता, நமக்கு பரலோகத்துல ஒரு வாழ்க்கையை வச்சிருக்கார் हमारा स्वर्ग में एक जीवन परमेश्वर ने रखा है। பிரைஸ் தி லார்ட் प्रभु की स्तुति हो। நாம் அந்த வாழ்க்கையை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறோம் हम उस जीवन की ओर देखते அந்த हैं, வாழ்க்கையை நோக்கி பிரயாணப்பட்டு उस கொண்டிருக்கிறோம் जीवन को देखते हुए यात्रा कर रहे இன்றைக்கு हैं। நாம் படுகிற பாடுகள் பிரயாசங்கள் அந்த வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்தால் அது ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல आज के जीवन के दुख और तकलीफ को जोड़कर देखेंगे, उस जीवन से तो कुछ भी नहीं है। ரோமர் 8 அதிகாரம் 18வது வசனத்துல வாசிக்கிறோம் रोमियो 8 अध्याय का 18 वचन, ரோமர் 8 அதிகாரம் 18வது வசனத்துல रोमियो 8 के 18 में ஆமென் இன்றைக்கு அல்லேலூயா நாம் படுகிற இந்த பிரயாசத்தின் இந்த வாழ்க்கை आज जो दुख और वेदना से भरा ये जीवन நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற என்ன வாழ்க்கை परमेश्वर ने जो जीवन हमें दिया, இக்காலத்தினுடைய பாடுகள் இனி நம்மிடத்துல வெளிப்படும் அந்த மகிமை அந்த பரலோக வாழ்க்கைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல और स्वर्ग के जीवन के साथ तो तुलना करने के लिए है ही नहीं। Praise the Lord. प्रभु की स्तुति हो। இன்றைக்கு நமக்கு எல்லா பக்கத்திலே நெருக்கங்கள் आज हर तरफ से हम दबे, எத்தனை பேர் எத்தனை பக்கத்துல நெருக்கங்கள் और कितने और हम दबे गए, அதில் எல்லா பக்கத்திலே நெருக்கங்கள் हर और तकलीफें हैं। அம்மா வீட்ல இருந்தா நெருக்கம் और घर माँ के घर में तो तकलीफ, அல்லேலூயா ஆமென் மாமியா வீட்ல இருந்தா நெருக்கம் और सास के घर में तकलीफ, வேலைக்கு போனா நெருக்கம் नौकरी में जाए तो வீட்டுக்கு तकलीफ, வந்தா நெருக்கம் घर में है तो तकलीफ, எல்லா பக்கத்திலே நெருக்கம் हर जगह तकलीफ समस्या है। எல்லா பக்கத்திலே நெருக்கம் कितने लोग कहते हैं कि हर और वेदना है। அல்லேலூயா हालेलुया। எத்தனை பேர் எல்லா பக்கத்திலே நெருக்கங்கள் உண்டு कितने लोग कहते हैं कि हर जगह हम दबाए जाते हैं, தொழில்ல நெருக்கங்கள் नौकरी में दबाव है, வேலையில நெருக்கங்கள் सब जगह दबाव। ஒரு சகோதரன் சாட்சி சொல்லுகிறார் एक भाई ऐसा गवाही देता है, அல்லேலூயா வேலை போயிடுச்சு இந்த கொரோனா டயத்துல और उसका नौकरी कोरोना के समय चला गया, அல்லேலூயா ஆமே 1.5 வருஷத்துக்கு மேல வேலை இல்லாமல் இருந்தார் और 1.5 साल उसका नौकरी नहीं था, நல்ல சம்பளத்தோடு வேலையில் இருந்தார். अच्छा पगार से नौकरी में था, அந்த
அந்த வேலையெல்லாம் இழந்து वो விட்டான். सारा नौकरी खोने के 1.5 बाद வருஷம் மெல்ல போயிருச்சு எல்லாம். 1.5 वर्ष अच्छा गया. கடைசி இருந்த பைசாவெல்லாம் காலி अंत ஆயிடுச்சு. में सारा पैसा खर्च किया. அது இருந்த பைசாவெல்லாம் காலி ஆயிடுச்சு. सारा पैसा जब गवा दिया, கையில கடைசியா கொஞ்சம் பைசா மட்டும் இருந்தது. उसके हाथ में सिर्फ थोड़े पैसे बच ஒரு गए. 40,000 மட்டும் தான் கையில सिर्फ இருந்துச்சு. 40,000 रह गया था. அல்லேலூயா. அவன் ஆண்டவரோடு கதறினான். उसने प्रभु से पुकारा ஆண்டவரே அல்லேலூயா कि प्रभु நான் என்ன செய்ய முடியும்? मैं क्या करूं. அல்லேலூயா. பாட்னாவுல ஆமென் இருந்த அந்த சகோதரன் கதறினான். और पटना में रहने वाला भाई ने पुकारा பிரைஸ் தி லார்ட். அழுதான். ஆண்டவர் நான் என்ன செய்ய முடியும்? कि मैं क्या कर सकता அவனுடைய हूं. மனைவி அவனை நம்பி இருக்கிறார். उसकी पत्नी उसके भरोसे है. அவனுக்கு ஒரு மகள் இருக்கிறார். उसकी एक बेटी है. அவருடைய அப்பா அம்மா இருக்கிற उसके வயதானவர். माता पिता बुजुर्ग அல்லேலூயா. है அவன் மிகவும் அழ ஆரம்பித்தார். और बहुत दुखी रोने அல்லேலூயா. लगा. தேவன் ஒரு அற்புதம் செய்தார். और परमेश्वर ने एक अद्भुत किया. அங்க இருந்து அல்லேலூயா பம்பாயில ஒரு நல்ல வேலையை கர்த்தர் கொடுத்தார். और वहां से बंबई में एक अच्छा नौकरी प्रभु ने दिया. பிரைஸ் தி லார்ட். प्रभु की स्तुति हो. அல்லேலூயா. हालेलुया. எத்தனை பேர் கர்த்தர் பெரிய அற்புதம் பண்ணிருக்கிறார்? कहते लोग कहते हैं परमेश्वर ने बड़ा अद्भुत किया. நினைக்கிறதுக்கு அதிகமாய் பெரிய சம்பளத்தோடு வேலையை தந்தார். सोचने से भी अधिक पगार में प्रभु ने एक नौकरी दी. பிரைஸ் தி லார்ட். प्रभु की स्तुति हो. அல்லேலூயா. हालेलुया. பம்பாயில கம்பெனி இருந்தா பம்பாயில இருக்கிறவனுக்கு தான் முதல்ல வேலை கொடுப்பாங்க. और बंबई में अगर नौकरी है तो जो पहला बंबई में रहता है उससे मिलता है. ஆனால் இவர் இருக்கிறது பாட்னாவுல. लेकिन ये रहता पटना में. அல்ல இன்டர்வியூக்கு வந்தது பம்பாயில. और इंटरव्यू के लिए बंबई आया அல்ல था வேலை கொடுத்துட்டான். और नौकरी मिला வேலையில சேர்ந்துட்டாப்ல. और नौकरी में जुड़ भी गया. பிரைஸ் தி லார்ட். प्रभु की स्तुति हो. அல்ல நேத்துக்கு அவங்க வீடு 3 பெட்ரூம் ஹால் கிச்சன் அம்மே வாடகைக்கு வாங்கிட்டு அல்ல பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணன்னு கூப்பிட்டார். போய் பிரேயர் பண்ண ஆளு ரபா. और कल 3 बेडरूम हॉल किचन लेके पासवान को बोला कि प्रार्थना करो. குடும்பமாய் வந்து அல்லேலூயா பம்பாயில ஆமென் அல்லேலூயா தங்க ஆண்டவர் கிருபை और செய்கிறார். परिवार के साथ बंबई में रहने के लिए परमेश्वर मदद எத்தனை करे. பேர் கர்த்தர் நல்லவர்? इधर कहते हैं प्रभु महान है. அல்லேலூயா. हालेलुया. கர்த்தர் செய்ய முடியும் ரபா. प्रभु कर सकते हैं. அநித்தியமான பாவ சந்தோஷத்தை வெறுத்து कुछ समय के पाप के जीवन को छोड़कर கர்த்தருக்காக சில பாடுகளை கடந்து போகும்போது प्रभु के लिए जब दुख झेलते हो, இந்த பாடுகள் கண்ணீர் உபத்திரவங்கள் நிரந்தரமானது ये அல்ல. वेदना रोना हमेशा का नहीं है. எத்தனை பேர் சொல்ல முடியும் உங்களுடைய பிரச்சனை நிரந்தரமானது அல்ல? इतने लोग कहते हैं कि आपका तकलीफ हमेशा का नहीं है. உங்களுடைய கண்ணீர் நிரந்தரமானது அல்ல. आपका रोना हमेशा का नहीं है. தேவன் நல்ல வாழ்க்கை வச்சிருக்கிறார். परमेश्वर ने एक अच्छा जीवन को ஒரு रखा है, விடுதலை வச்சிருக்கிறார். एक छुटकारे को रखा है. சில சமயத்துல பிரச்சனையோட நீங்க வாழும்போது समय जब तकलीफ के साथ आप जीते சில हो, பாடுகளை நீங்கள் அனுபவிக்கும் போது जब वेदनाओं के साथ आप जीते हो, அல்லது நீங்க இயேசுவை நேருக்கு நேர் பார்ப்பது போல தெரியும். यीशु को सामने सामने देखने जैसा लगेगा. இயேசுவோடு நெருங்கி வாழ்வது போல यीशु के साथ करीब जीने जैसा लगेगा. நிறைய பைசா இருக்கும்போது लेकिन जब ज्यादा पैसा होता है, இயேசுவோடு நெருங்கி வாழ்ற மாதிரி தெரியும். यीशु से दूर जैसा लगता है. ஆனா நிறைய பிரச்சனைகளோட இருக்கும்போது लेकिन जब ज्यादा तकलीफ रहता है ஆளுல உக்கி போட்டு ஜெபம் பண்ணி और ऐसे घुटने टेककर प्रार्थना करते करते ஆண்டவரே 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 அழுது ஜெபிக்கும் போது कि परमेश्वर रोने के समय ஆண்டவர் உங்களை ஒட்டி இருக்கிறது மாதிரி தெரியும். ऐसा लगेगा कि परमेश्वर आपके बहुत ही करीब है. இது ஒட்டி இருக்கிறது மாதிரி ये தெரியும். लोग कहते हैं परमेश्वर करीब जैसा लगता நீங்க है. வேதத்துல யோபின் புத்தகத்துல வாசித்தால் जब हम अय्यूब में पढ़ते हैं, யோபை போல ஒருவனும் சோதனையில கடந்து போனது இல்ல. अय्यूब की तरह कोई भी वेदना को नहीं झेला. யோபின் புத்தகம் 42:5 अय्यूब के 42:2 में, வாசிக்கிற 42ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல யோபுல अय्यूब 42:2 में ஆண்டவரே நான் உம்மை குறித்து கேள்விப்பட்டிருந்ததுக்கு முன்னாடி कि परमेश्वर तेरे में सुनने से पहले நான் உபத்திரவப்படுறதுக்கு முன்னாடி உம்மை குறித்து நான் கேள்விப்பட்டிருந்தேன். और पहले मैंने तो आपके सुना था, ஆனா 1000 பிரச்சனைகளை கடந்து போன பிறகு लेकिन 1000 तकलीफों के बाद இப்பொழுதோ நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? என் கண்கள் உம்மை காண்கிறது. अभी मेरे आंखों आपको देखती है, என் கண்கள் உம்மை காண்கிறது. मेरी आंखें आपको देखती है. நான் உம்மை குறித்து கேள்விப்பட்டிருந்தேன் முன்னாடி. पहले तो मैंने आपके अपने सिर्फ सुना था. ஆமா இயேசு இன்னார் என்று கேள்விப்பட்டிருந்தேன். यीशु कौन है मैंने सुना. இயேசு நல்லவர்னு கேள்விப்பட்டிருந்தேன். यीशु अच्छा करके सुना. இயேசு சிலுவையில் அறையப்பட்டார் கேள்விப்பட்டிருந்தேன். यीशु क्रूसित हुए करके मैं सुना. ஆனால் நான் உபத்திரவத்திலே கடந்து போகும்போது लेकिन जब को जेला அந்த சிலுவையை நான் பார்க்கிறேன். उस क्रूस को मैं देखता हूँ. நீ எனக்காய் அடிக்கப்பட்டதை பார்க்கிறேன். तू मेरे लिए मारा गया उसे मैं உம்முடைய देखता हूँ. காயங்களை நேருக்கு நேர் பார்ப்பது போல் தெரிகிறது. तेरे घाव को मैं देखता हूँ. ஹalleluya. हालेलुया. இத்தனை பேர் கஷ்டங்கள் மூலமாய் அவரை நேருக்கு நேர் பார்ப்பது போல ஆமென் காட்சி அளிக்கிறார். ये लोग कहते हैं कि समस्या के कारण प्रभु को मैं करीब देखने जैसा लगता है. ஹalleluya. हालेलुया. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். परमेश्वर को हम धन्यवाद சில करें. சமயம் கஷ்டங்கள் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. कुछ समय तकलीफें हमें पवित्र करता है, கஷ்டங்கள் நல்லா பரிசுத்தப்படுத்துகிறது. और जो तकलीफें हमें पवित्र करता நீ है. நல்லா இருக்கும்போது ஆண்டவருக்கு நீ வாழலன்னு சொன்னா, अगर आप अच्छे रहते हुए प्रभु के लिए नहीं जिएंगे நீ तो, ஆண்டவருக்கு ஒழுங்கா வாழலன்னு अगर சொன்னா, आप प्रभु के लिए ठीक नहीं जिए तो, கொஞ்சம் ஆசீர்வாதம் வந்த உடனே நீ துள்ள ஆரம்பிச்சிட்ட. थोड़ा आशीष मिलेगा अगर आप उछल कूद करते உன்னை हैं, ஒன்னொன்னா உறிஞ்சிருவாருல்ல. थोड़ा थोड़ा करके परमेश्वर ஒன்னொன்னா निकालेगा, லுங்கிய உறிஞ்ச மாதிரி உறிஞ்சிருவாருல்ல. और थोड़ा थोड़ा करके आप वो निकालने लगेगा, ஹalleluya. உன்னை ஆலிய ஒண்ணுமில்லாம ஆக்குவார். और ऐसा करेगा कि कुछ भी ना हो எல்லாம் தரமட்டம் ஆக்குவார். और सब कम कर देगा. அல்ல எதுக்காக ஆக்குறாரு?
और क्यों ऐसा करते हैं அல்லது நீ ஒப்பு கொடுக்கணும் कि आप और समर्पण அந்த करें, தரமட்டத்துல கடந்து நீ ஒப்பு கொடுக்கணும் कि नीचे स्थानों में आप याद करें ஆண்டவரே कि परमेश्वर என்ன மன்னி ஆண்டவரே मुझे तू माफ कर நான் दे, எப்படி எல்லாம் இருந்த ஆண்டவரே मैं कैसे रहता था, அந்த 5 ஸ்டார் ஹோட்டல்ல சாயா குடிச்சேனே उस 5 स्टार होटल में चाय அல்லது पीता அதான் था, கெட்ட குமாரன் அப்படிதான் நினைச்சான் वही उड़ाऊ पुत्र ने ऐसा सोचा ஆண்டவரே कि परमेश्वर இப்படி கிடக்கிறேனே பண்ணி தவிடு திங்க கிடைக்கிறே और कि सुअर के साथ मैं पड़ा நான் रहता, அப்படிலாம் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன் मैं तो वैसे आनंदित रहा करता அப்பா था, வீட்ல அப்படிலாம் நான் இருந்தேன் ரபா. पिता के घर में इतना आनंद के साथ நினைச்சு रहता था, நினைச்சு அழுவுதான் ரபா. सोच सोच के वो रोता था அல்லது நீ நினைச்சு நினைச்சு அளவப்பாரு और सोच सोच के प्रभु आपको रुला देंगे। ஹalleluya हालेलुया। அவன் 4 பேரோட போவே ரபா. 4 लोगों के साथ जाएंगे அவன் ஒரு ஹோட்டல்ல போனா 2000 ரூபாய் பில் போட்டு வருவார் और एक होटल में 2000 का बिल काटते 5000 हैं, ரூபாய் பில் போட்டு வருவார் 5000 का बिल होता அது है, உனக்கு சாதாரணமா தெரிஞ்சது ரபா. वो सब एक समय में साधारण लगता था அப்படித்தான் நீ பாவத்துல வாழ்ந்துகிட்டு இருந்த और ऐसे पाप में जिया करते ஆனா थे, இப்ப பண்ணி திங்கிற தவுடு கூட கிடைக்காம நீ அலையும் போது लेकिन अब सूरों का भोजन भी नहीं मिलता, ऐसा घूमते वक्त ஆண்டவரே என்னை ஒப்புக்கோ என்ன கழுவும் कि ஆண்டவரே परमेश्वर मुझे पवित्र என்ன कर, மன்னியும் ஆண்டவரேன்னு சொல்ல வைப்பாரு मुझे माफ कर, ऐसे प्रभु कहलाएगा। இன்னைக்கு நீ மனம் திரும்பவில்லை अगर என்றால் आज मन नहीं फिराए तो, இன்றைக்கு ஆராதனையில நீ மனம் अगर திரும்பவில்லை आराधना में मन नहीं फिराए ஒரு तो, நேரம் வரும் உனக்கு एक ஹalleluya. समय आपके लिए आएगा, ஒரு நேரம் வரும் உனக்கு एक ஹalleluya. समय आपके நீ लिए आएगा, தப்பிக்கவே முடியாது आप बच ही नहीं पाओगे। ஹalleluya. हालेलुया। இத்தனை பேர் என்னை ஒப்பு கொடுக்கிறனே ये तो लोग कहते हैं प्रभु मैं समर्पण करता हूँ, உன்னை கஷ்டத்துல வச்சு ஒப்பு கொடுக்க வைக்கிறத பார்க்கலாம் आपको दुख में रख के समर्पण करने से छोड़ता है। ஆராதனையில ஒப்பு கொடுத்து அழுதால் எவ்வளவு மேன்மையா இருக்கும் आराधना में अगर आप समर्पण करते हो कितना अच्छी बात இத்தனை பேர் है। ஆராதனை ஒப்பு கொடுத்து அழுதால் அது மேன்மையாய் कहते हैं कि காணப்படும் आराधना में समर्पण करूंगा तो अच्छा होगा। ஹalleluya हालेलुया। ஹalleluya हालेलुया। பாடுகள் பாடுகள் உபத்திரவங்கள் இந்த உலகத்துல உண்டு वेद और वेदना तकलीफें इस पृथ्वी पर होगा, உபத்திரவங்கள் பாடுகள் உண்டு संसार में वेदनाएं होंगे, அதுதான் கர்த்தருடைய ஜனங்களுக்கு பாடுகள் உண்டு वही परमेश्वर के लोगों के लिए दुख तकलीफें हैं, கர்த்தருடைய ஜனங்களுக்கு வேதனைகள் உபத்திரவங்கள் உண்டு परमेश्वर के लोगों के लिए तकलीफें हैं। மோசே சொல்லுகிறான் அல்லவா मूसा कहता है நான் கர்த்தருடைய ஜனங்களோடு நிற்க விரும்புகிறேன் मैं परमेश्वर के लोगों के साथ रहना நான் चाहता हूँ, பாடுகளோடு ஹalleluya நான் பிரயாணப்பட मैं விரும்புகிறேன் दुख के साथ भोगी होना चाहता हूँ। ஹalleluya हालेलुया। எத்தனை பேர் சபைக்குள்ள வந்தா ஹalleluya சில பிரச்சனைகள் விசுவாசிகளுக்கு இருக்கத்தான் செய்யும் और कलीसिया में रहेंगे तो विश्वासी को कुछ तकलीफें होंगे, எத்தனை பிரச்சனை இருக்கத்தான் செய்யும் कहते लोग कह सकते हैं तकलीफें कुछ होंगे, ஆண்டவருக்கு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ரமோஷன் பிரச்சனை கிடைக்கும் और प्रभु में आने के बाद शायद प्रमोशन के परेशानियां होगी, சிலர் பிரச்சனையில் இப்ப ஆரம்ப பாடசாலையில இருக்கிறாங்க और कुछ लोग शुरुआत में रहते हैं, சிலர் பிரச்சனையில ஹைஸ்கூல்ல போய்கிட்டு இருக்கிறாங்க और कुछ लोग बहुत आगे उस तकलीफे में है, சிலர் பிரச்சனையில காலேஜ்ல படிச்சிட்டு இருக்காங்க कुछ लोग उस तकलीफे में कॉलेज जैसे है, காலேஜ் ட்ரைனிங் மாதிரி இப்ப போயிருச்சு कॉलेज के ट्रेनिंग जैसा हो அப்படின்னா गया, அம்மா தண்டி பிரச்சனை இப்ப அவங்களுக்கு उसका मतलब ज्यादा तकलीफे में है, ஆரம்ப பாடசாலைனா கொஞ்சம் பிரச்சனை और शुरुआत की पढ़ाई मतलब कम तकलीफ ஹைஸ்கூல்னா है, கொஞ்சம் முக்க பிரச்சனை और हाई स्कूल मतलब थोड़ा और ज्यादा, காலேஜ்னா பெரிய பிரச்சனை और कॉलेज बनेंगे तो ज्यादा तकलीफ है சிலர் जैसा। அதையும் தாண்டி ட்ரைனிங்ல போயிட்டு இருக்காங்க और उससे भी ज्यादा कुछ लोग ट्रेनिंग में रहते हैं, ஹalleluya என்ன ட்ரைனிங்ல போயிட்டு இருக்காங்க और कौन से ट्रेनिंग में, இந்த சம்பளம் கொடுக்காம ட்ரைனிங் கொடுப்பாங்களே இன்டர்ன்ஷிப் और इंटर्नशिप के ट्रेनिंग में जाते हैं, இன்டர்ன்ஷிப்ல இருக்கு சில வாழ்க்கை और कुछ जीवन ऐसे इंटर्नशिप्स में है, ஃப்ரீயா போய்கிட்டு இருக்கு எல்லாரும் और मुफ्त में ऐसा काम करते रहते हैं। ஹalleluya हालेलुया। தேவ பிள்ளையே प्रिय परमेश्वर के बच्चे, ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்டர்ன்ஷிப் இருந்தாலும் சரி और आत्मिक जीवन में इंटर्नशिप्स भी हो तो भी। ஹalleluya மோசே அதை தெரிந்து கொண்டான் मूसा ने उस बात को चुन நான் लिया கர்த்தருக்காக நிற்பேன் कि मैं परमेश्वर के लिए खड़े நான் रहूंगा, கர்த்தருக்காக வாழுவேன் मैं परमेश्वर के लिए जीऊंगा, கர்த்தர் ஜனத்தோடு துன்பத்தை அனுபவிப்பதை அவன் தெரிந்து கொண்டான் परमेश्वर के लोगों के साथ दुख झेलना उसने अच्छा समझा। ஹalleluya हालेलुया। இத்தனை பேர் நான் துன்பத்தை அனுபவிப்பதை ஹalleluya கர்த்தருக்காக அனுபவிப்பதை ஹalleluya நான் மேன்மையாய் और எண்ணுகிறேன் कहते हैं, मैं परमेश्वर के लिए दुख झेलना अच्छा समझता हूँ, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் परमेश्वर को धन्यवाद कहे। எத்தனை பேர் ஹalleluya ஆமென் ஆண்டவருக்குள்ள வந்து ஆமென் சில நாள் கஷ்டப்பட்டிருக்கிறீங்க और कितने लोग कहते हैं प्रभु में आने के बाद मैं कुछ समय दुख झेला हूँ, சில நாள் கஷ்டத்துல விடுவார் कुछ समय परमेश्वर दुख में நல்ல रखेंगे கஷ்டத்துல விடுவார் और अच्छे तकलीफे में होंगे, ஆனால் முடிவிலே பெரிய வாழ்க்கையை लेकिन கர்த்தர் अंत में एक अच्छा जीवन को प्रभु रखते ஆமென் हैं। நன்றி ஆண்டவரே कहो धन्यवाद प्रभु। எத்தனை பேர் நன்றி ஆண்டவரே ये लोग कहते हैं प्रभु धन्यवाद, நாம் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில மட்டும் வாழல हम सिर्फ इस संसार के जीवन में नहीं जीते நாம் हैं, எதுக்காக வாழுகிறோம் क्यों हम जी रहे हैं। அதுல ஒரு வசனத்துல வாசிக்கிறோம் அதுல एक वचन में हम पढ़ते हैं 11ஆம் அதிகாரத்துல इब्रानी का 11 अध्याय 26வது वचனத்துல என்ன வாசிக்கிறோம் 26 वचन में क्या पढ़ते हैं। 11ஆம் அதிகாரம் 26வது வசனத்துல இனி வரும் பலனிலே எப்படி இருந்து எத்தனை கரத்தை உயர்த்தி சொல்லுங்க நான் இனி வரும் பலனிலே நோக்கமா ये இருக்கிறேன் लोग हाथ कह सकते हैं आगे आने वाले फल की ओर मैं देखता हूँ। அல்லேலூயா ரபா हालेलुया। சொல்லுங்க உங்களுக்கு இனியும் அல்ல வரக்கூடிய
அவார்டு இருக்குன்னு और சொல்லுங்க. कितने लोग कहते हैं कि अभी भी आपको एक फल मिलना बाकी है. சொல்லுங்க எனக்கு இனியும் कहो कि अभी भी मुझे, நல்லதா கைத்து थोड़ा சொல்லுங்க. हाथ उठाकर आप कहो எனக்கு இனியும் कि मुझे अभी भी வரக்கூடிய आने वाला அல்லையா பலன் இருக்கிறது, प्रतिफल है, அப்படின்னா அவார்டு இருக்கு, कुछ अवार्ड्स है அல்லையா ரிவார்டு இருக்கு. और रिवॉर्ड है. அல்லேலூயா. हालेलुया. ஐ மீன் அரசாங்கம், இந்திய அரசாங்கம் சில அவார்டு கொடுக்கும். और भारत का सरकार कुछ अवार्ड्स को देता है. அல்லது என்ன அவார்டு கொடுக்கும்? और किन अवार्ड्स को देता है? நிறைய ஸ்கூல் ஸ்தாபிச்சு இந்தியாவுல அல்லது ஒரு 500 ஸ்கூல் ஸ்தாபிச்சிட்டான்னு சொன்னா, अगर भारत में कोई 500 स्कूल्स का निर्माण करे இல்லனா तो, அல்லது சில காரியங்களை சாதிச்சிட்டாங்கன்னு சொன்னா, या कुछ बड़े कार्यों को करे तो அவங்களுக்கு கவர்மெண்ட் ஒரு அவார்டு கொடுக்கும். उन लोगों को सरकार एक अवार्ड को देता அல்லது है. இவர்கள் மிலிட்டரியில வேலை செய்யாதவர்கள், ये लोग मिलिट्री ऐसा काम नहीं करते हैं ராணுவத்துல வேலை செய்யல, சாதாரண குடிமகன் பெரிய காரியத்தை और சாதிச்சான். सेना में काम नहीं करते, लेकिन एक साधारण व्यक्ति ने इतना बड़ा कार्य किया என்னென்ன तो அவார்டு எல்லாம் கிடைக்கும்? ரபா. किन प्रकार के अवार्ड्स मिलता है? பாரத் ரத்னாங்கிறது பெரிய அவார்டு. और भारत रत्न ऐसा एक बड़ा अवार्ड मिलता அதுக்கு है. அடுத்தபடியாக பத்ம அல்லது விபூஷன்ங்கிறது இரண்டாவது और அவார்டு. पद्म भूषण करके दूसरा अवार्ड, மூணாவதாக பத்ம பூஷன்ங்கிறது மூணாவது ஒரு பெரிய அவார்டு. और पद्म भूषण करके तीसरा अवार्ड, அதாவது பத்மஸ்ரீ அலபாஸ். और फिर पद्मश्री करके. இதெல்லாம் ஒரு அவார்டாய் அல்லது அவர்களுக்கு கொடுக்கிறார்கள். ये सब एक अवार्ड के तौर पे उन लोग देते இத हैं. போய் வாங்கி மாட்டும் போது ரொம்ப ஆலியா அவ்வளவு கனமாய் தெரியும். और ये सब लगाने का एक बड़ा आदर जैसा उनका लगता है. பிரைஸ் தி லார்ட். அவர்களுக்கு சில இல மாதிரி அல்லது சில கோல்டு மெடல் மாதிரி தெரியும், அது பெரிய கனமாய் தெரியும் और உலகத்துல. कुछ मेडल जैसे पूरे संसार में उन्हें एक महत्व जैसा लगता அவங்க है. எங்க வேணாலும் ஃப்ரீயா போலாம். वो लोग कहीं पर भी मुफ्त में जा सकते பிரைஸ் हैं. தி லார்ட். प्रभु की स्तुति हो. ஹalleluya. हालेलुया. ராணுவத்திலே சாதித்தவர்களுக்கும் அவார்டு கொடுக்கப்படும். और जो लोग सेना में अच्छा काम करते हैं उनके लिए भी अवार्ड्स रहता ஆனால் है, அவர்களுக்கு வேற அவார்டுகள் கொடுக்கப்படும். लेकिन उनको कुछ दूसरे अवार्ड्स मिलता है. என்னென்ன அவார்டு கொடுக்கப்படுகிறது? उनको कैसा अवार्ड्स मिलता है? அவர்களுக்கு பரமவீர் என்கிற அவார்டு கொடுக்கப்படும். और परमवीर करके अवार्ड्स रहता है. பரமவீர் சக்கரா என்கிற அவார்டு. परमवीर चक्र करके अवार्ड, ஹalleluya. அசோகா என்கிற அமர் சக்கரா என்கிற அவார்டு. अशोक चक्र अवार्ड रहता है. ஹalleluya. அமே மகாவீர் என்கிற மகாவீர் சக்கர அவார்டு. और महावीर अवार्ड रहता है. ஹalleluya. இப்படி ஆமென் அநேக அவார்டுகள் और வைத்திருக்கிறார்கள். ऐसे बहुत से अवार्ड्स मिलते அந்த हैं. சக்கர அவார்டு வாங்கிக்கிட்டு उस अवार्ड को पाने के சில बाद ஸ்டார்களோடு அங்க பொருத்திக்கிட்டு அல்லலியா சட்டையில போட்டுட்டு அப்படி நிற்கும் போது அவர்கள் மகிமையாய் நிற்பார்கள். उन स्टार्स को जब कपड़े में पहन के वो लोग चलते तो बहुत महिमा के साथ चलते हैं. ஜனாதிபதி கையில் இருந்த அந்த அவார்டுகளை அவர்கள் வாங்கும் போது அல்ல உலகத்துல அவ்வளவு பெருமை அவங்களுக்கு இருக்கலாம். और ऐसे पीएम के हाथ से जब मिलते हैं तो उन्हें एक बड़ा आदर का लगता है. ஆனால் உங்களுக்கு அரசாங்க அவார்டு கொடுக்குதோ இல்லையோ அல்லவா? चाहे आपको सरकार कोई अवार्ड दे या ना दे, நீங்கள் கர்த்தருக்கென்று பாடுகளை உபத்திரவங்களை அனுபவிச்சு கடைசி வரைக்கும் உறுதியாய் நீங்கள் வாழ்ந்தால் अगर आप परमेश्वर के लिए दुख जेल के अंत तक जिएंगे तो பரலோகத்துல கர்த்தர் உங்களுக்கு அவார்டுகளை வச்சிருக்கிறார். स्वर्ग में प्रभु ने आपको अवार्ड्स को रखा है. ஹalleluya. हालेलुया. நிறைய பிரச்சனைகளை கடந்து போய் உறுதியாய் நின்றதுக்கு ஒரு அவார்டு கிடைக்கும் बहुत என்றால் तकलीफ झेल कर अगर आप एक अवार्ड को पा सकते அங்கே हैं யோபு ஓடி வருவார், तो वहां पर अय्यूब भाग के உங்களை आएगा, தட்டி கொடுப்பார். आपको छू कर वो कहेगा, என்ன மாதிரி நீங்க நின்னுட்டியா விசுவாசத்துல? क्या तू भी मेरे ऐसा खड़ा रह गया विश्वास ஹalleluya. में? கையை தட்டி உனக்கு நல்லது, ஹalleluya, பரவாயில்ல நீ சாதிச்சிட்ட. और वो कहेगा तूने भी अच्छा एक काम किया है. Praise the Lord. हालेलुया. ஆபிரகாம் ஓடி வருவார், फिर अब्राहम शायद भाग के அவன் आएगा, கையை கொடுப்பார், शायद हाथ मिलाएगा. Praise the Lord brother. और प्रभु की स्तुति हो भाई. பரலோகத்தில் ஆபிரகாம் கையை கொடுத்து Praise the Lord சொல்லுவார். स्वर्ग में अब्राहम हाथ देकर நீங்க कहेगा, ஆண்டவருக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறீங்களா? तो प्रभु के लिए इतना दुख झेला, நான் கூட அவ்வளவு படல போலுக்க. मैं भी शायद इतना नहीं झेला, நான் கூட அவ்வளவு படல போலுக்க. मैं भी शायद इतना दुख नहीं झेला. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. எத்தனை பேர் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பெரிய சந்தோஷம்னு சொன்னார்? अगर ये सब देखने के बाद एक इतनी खुशी है तो பரலோகத்துல கர்த்தரே ஒரு அவார்டு நமக்கு தரப்போறார். स्वर्ग में जब प्रभु हमें एक अवार्ड को அந்த देंगे, அவார்டு நாம் வாங்கும்போது ரலபாஸ், उस अवार्ड को जब हम पाएंगे எத்தனை பெரிய பாக்கியோ ரலபாஸ். कितना अच्छा एक सौभाग्य அதான் है. பவுல் சொல்லுகிறார் ரலபாஸ், इसलिए पौलुस நான் कहता है, நல்ல போராட்டம் போராடினேன், मैंने एक अच्छा दौड़ को என் दौड़ा, ஓட்டத்தை முடித்திருக்கிறேன், मेरा दौड़ पूरा, இது முதல் எனக்காய் கிரீடம் உண்டு. अभी मेरे लिए एक मुकुट है. ஹalleluya. சோதனையை சகிக்கிறவன் பாக்கியவான், दुख झेलने वाला भाग्यवान है. அவன் நீதிமான் என்று விளங்கும் போது वो जब धर्मी बनकर ஹalleluya, निकलेगा அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்படும். उसके लिए एक मुकुट दिया நீதியின் जाएगा, கிரீடம் கொடுக்கப்படும், धार्मिकता का मुकुट ஜீவ मिलेगा, கிரீடம் கொடுக்கப்படும், जीवन का मुकुट வாடாத मिलेगा, கிரீடம் एक கொடுக்கப்படும், मुकुट दिया जाएगा, கிரீடம் கொடுக்கப்படும், एक मुकुट मिलेगा, மகிமையின் கிரீடம் एक கொடுக்கப்படும். महिमा भरा मुकुट. கர்த்தர் நமக்காய் அவார்டுகளை வச்சிருக்கிறார். परमेश्वर हमारे प्रतिफलों को रखा வரும் है, வரும் பலனை நோக்கி வாழ்ந்து आगे கொண்டிருக்கிறோம். की ओर प्रतिफल को देखते हुए எத்தனை பேர் जाएंगे. வரக்கூடிய பலனை நோக்கி வாழ்ந்து कितने लोग कहते हैं कि आने वाले प्रतिफल की ओर கரத்தை जाऊंगा, உயர்த்தி சொல்லுங்க, வரக்கூடிய பலனை நோக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். आने वाले प्रतिफल की ओर मैं நல்ல जीऊंगा. கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, வரக்கூடிய பலனை हाथ நோக்கி, रखो कि आने वाले प्रतिफल की வரக்கூடிய ओर, பிரதிபலனை நோக்கி வாழ்ந்து आने கொண்டிருக்கிறோம். वाले फलों के लिए அதற்காக நீங்க சாதிக்க வேண்டும். उस
काम करना है, அதற்காக நீங்க நிறைய செய்ய வேண்டும். उसके लिए और काम करना ஆமென். है, வரக்கூடிய பலன் கிடைக்கணும்னா நிறைய செய்யணும். आने वाले प्रतिफल पाने के लिए और क्रिया करना है। ஹalleluya. हालेलुया। யாருக்கும் அவார்டு சும்மா கிடைக்கல. किसी को भी अवार्ड ऐसा ही नहीं அவர்கள் मिलता है, எத்தனையோ பாடுகளை கடந்து போய் பெற்றிருக்கிறார்கள். उन्होंने बहुत से दुख झेल कर किया। ஆமென். நம்ம ரட்சிக்கப்பட்டது ஃப்ரீயா ரட்சிக்கப்பட்டோம். हमने शायद उधार मुफ्त में அது पाया, இலவசமாய் ரட்சிப்பு वो தந்திருக்கிறார். मुफ्त में हमें पाया, ஆனா பரலோகத்துல அவார்டு இலவசம் கிடையாது. लेकिन स्वर्ग में प्रतिफल मुफ्त नहीं है। எத்தனை பேர் பிரதிபலன் இலவசம் கிடையாது. प्रतिफल मुफ्त नहीं है, நாம் எவ்வளவு கஷ்டப்பட்டாமோ அவ்வளவு கர்த்தர் நமக்கு தர जितना போறார். दुख झेलेंगे उतना प्रभु हमें देगा। கரத்தை சொல்லுங்க ரபா. अच्छे से कहो, பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க ரபா. बाजू वाले से कहो, பரலோக அவார்டுக்காக நீங்க வாழுங்க எல்லாம். स्वर्ग के अवार्ड के लिए जियो, பரலோக அவார்டுக்காக நீங்க வாழுங்க. स्वर्ग के अवार्ड के लिए अब जियो, பரலோக அவார்டுக்காக நீங்க வாழுங்க. स्वर्ग के अवार्ड के लिए अब जियो। கையை நல்லா கொடுத்தீங்களா? अच्छे से हाथ दो। அல்லேலூயா. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு மட்டும் கையை கொடுத்து சொன்னீங்களோ ரபா? और सिर्फ आपको पसंद है उनको दिया क्या? பிடிக்காதவங்களும் கையை கொடுத்து சொல்லுங்க. जिन्होंने नहीं पसंद करने वालों को भी आपको, அல்லேலூயா, கையை கொடுத்து சொல்லுங்க ரபா. और हाथ देकर कहो, பரலோக அவார்டுக்காக வாழுங்க. स्वर्ग के अवार्ड के लिए आप जियो। அல்லேலூயா. हालेलुया। ஒரே ஒரு தடவை கரத்தை உயர்த்தி एक சொல்லுங்க. बार हाथ रख आप कहो, சத்தமா சொல்லுங்க. जोर से कहो, நான் பரலோக मैं அவார்டுக்காக स्वर्ग के अवार्ड के लिए जीता हूँ। நம்மளங்கால் படிட்டு கர்த்தரை ஸ்தோத்திரம். हम घुटने टेकर प्रभु को धन्यवाद करें। நன்றி இயேசுவே. धन्यवाद यीशु। ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். हम परमेश्वर को धन्यवाद करें। நிறைய காரியங்கள் இருந்தாலும் बहुत सी बातें फिर भी இந்த மோசே எல்லாவற்றையும் வெறுத்தான். ये मूसा सबको नफरत करता, பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்று அவன் எண்ணப்படுவதை வெறுத்தான். फिरौन की बेटी का पुत्र कहलाए जाने के लिए इनकार அவன் किया, அப்படி அழைக்கப்படுவதை வெறுத்தான். वो ऐसे बुलाए जाने को इनकार किया। அல்லேலூயா. हालेलुया। அநித்தியமான பாவ சந்தோஷத்தை வெறுத்தான். कुछ समय के पाप के आनंद को नफरत இந்த किया। உலகம் எனக்கு வேண்டாம். ये संसार मुझे नहीं चाहिए, உலகத்தின் ஆபாசங்கள் வேண்டாம். संसार की अभिलाषा नहीं चाहिए, உலகத்தினுடைய பாவ வாழ்க்கை எனக்கு संसार का வேண்டாம். पाप का जिंदगी नहीं நான் चाहिए। பரலோகத்துக்குரியவன். मैं स्वर्ग के लिए हूँ, நான் பரலோக அவார்டுக்குரியவன். मैं स्वर्ग के प्रतिफल के लिए நான் हूँ, பரலோகத்துக்குரியவன். मैं स्वर्ग की हूँ, நான் பரலோக அவார்டுக்குரியவன். मैं स्वर्ग के प्रतिफल के लिए வாய் जी। திறந்து சொல்வீங்களா? वो खोल करके आप कहेंगे, அப்பா, पिता அந்த மோசே போல उस मूसा के तरह நானும் வளரணும். मैं भी बढ़ना நான் चाहिए, விசுவாசத்துல வளரணும். विश्वास में बढ़ना चाहिए, ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் வளரணும். आत्मिक जीवन में और बढ़ना चाहिए। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। நன்றி இயேசுவே. तो धन्यवाद यीशु। கொஞ்சம் வாய் திறந்து நன்றி சொல்லுவோம். थोड़ा मुंह खोलकर धन्यवाद करो, வாய் திறந்து நன்றி சொல்லுவோம். मुंह खोलकर धन्यवाद நன்றி करो। இயேசுவே. धन्यवाद यीशु। ஹalleluya. ஹalleluya. हालेलुया। கொஞ்சம் வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. थोड़ा मुंह खोलकर प्रार्थना करो, அர்ப்பணிச்சு ஜெபம் பண்ணுங்க. समर्पण करके प्रार्थना करो। இன்னைக்கு நீங்க ஜெபம் பண்ணுங்க. आज आप लोग प्रार्थना करो, உங்களுடைய சத்தத்தை உயர்த்தி நீங்க ஜெபம் आपका பண்ணுங்க. आवाज उठाकर प्रार्थना करो। ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். पवित्र आत्मा मंडरा रहा है, ஆவியானவர் பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். पवित्र आत्मा बलवंत कर रहा है, ஆவியானவர் பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். पवित्र आत्मा बल दे रहा है। ஈதகதரப கந்தலபலப சம்மா हालेलुया। ஓரப ஷல்மனியா கபதுரபஸ்யா. ஹalleluya. பரிசுத்த ஆவியானவர் पवित्र आत्मा ஒவ்வொரு மேலும் இறங்கி கொண்டிருக்கிறார். हर एक के ऊपर उतरता है। தேவ பிள்ளையே, परमेश्वर के बच्चे, உன் விசுவாச குறைவுகள் மாறுகிறது. तेरे विश्वास की कमी घटी हटता है, ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருந்த கலப்படம் மாறுகிறது. आत्मिक जीवन का निराशापन हटता है, அந்த பிசாசுடைய போராட்டங்களை கர்த்தர் மாற்றி போடுகிறார். और शैतान का परेशानी निकल दो। ஆவியானவர் உணர்த்தி கொண்டிருக்கிறார். पवित्र आत्मा बलवंत कर रहा है, ஹalleluya. உணர்த்தி கொண்டிருக்கிறார். आपको महसूस कराता है। ஆவியானவர் பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். पवित्र आत्मा बलवंत कर रहा है, ஆவியானவர் உணர்த்தி கொண்டிருக்கிறார். पवित्र आत्मा महसूस कराता है। மகனே, நீ தேவனுடைய பிள்ளை. ये बेटा तो परमेश्वर का बच्चा மகனே, है, நீ தேவனுடைய பிள்ளை. और बेटा तो परमेश्वर का संतान நீ है, அபிஷேகம் பெற்ற பிள்ளை. तो अभिषेक पाया हुआ बच्चा நீ है, ரட்சிக்கப்பட்ட பிள்ளை. तो उद्धार पाया हुआ बच्चा है, நீ பூமிக்குரியவள் அல்ல. तो संसार की नहीं நீ है, பூமிக்குரியவன் அல்ல. तो संसार का नहीं நீ है, உலகத்துக்குரியவன் அல்ல. तो संसार का नहीं है, நீ உலகத்துக்குரியவள் அல்ல. तो संसार की नहीं நீ है। உலகத்துக்குரியவனாய் இருந்திருந்தால் अगर तू संसार का होता तो உலகம் உங்களை நேசித்திருக்கும். संसार तुझसे प्रेम, உலகம் உங்களை பாராட்டி இருக்கும். संसार आपका आदर करता நீ था, பரலோகத்துக்குரியவன். लेकिन तू संसार का, அதனால் உலகம் உன்னை வெறுக்கிறது. इसके लिए संसार नफरत करता है, அதனால் உலகம் உன்னை சவால் விடுகிறது. इसलिए संसार तेरा विरोध करता है, அதனால் உலகம் உன்னை வெறுக்கிறது. इसलिए संसार इनकार करता है। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। நீ பரலோகத்தின் பிள்ளையா तू இருக்கிற. स्वर्ग का बच्चा है, इसलिए உலகம் உன்னை பிடிக்காது. संसार तुझसे नफरत करेगा। உலகம் உன்னை பார்க்கும்போது பிடிக்காது. जब संसार देखेगा तो नफरत करेगा, உலக மனுஷனுக்கு உன்னை பிடிக்காது. संसार के लोग प्रेम नहीं करेंगे, சாசின் பிள்ளைகளுக்கு பிடிக்காது. शैतान के लोग तुझसे नफरत करेंगे, உடம்பு நீ நல்லா இருக்கிறது பிடிக்காது. आप खुश रहेंगे वो नहीं चाहेंगे, நீ உயிர் வாழ்வது பிடிக்காது. आप जीवित रहो वो नहीं चाहेंगे, நீ சுவிசேஷம் சொல்றது பிடிக்காது. तू सुसमाचार बांटना वो पसंद नहीं நீ करेंगे, வசனத்தை சொல்றது பிடிக்காது. तू वचन बांटेगा वो लोग खुश नहीं होंगे, உலகமோ உன்னை
संसार आपको नफरत करेगा, ஆனால் இயேசு சொல்லுகிறார், लेकिन यीशु कहता है உலகம் உன்னை வெறுக்கிறதுக்கு முன்னாலே संसार तुझे नफरत करने से அது पहले என்னை வெறுத்திருக்கிறது, वो मेरे को नफरत करता है, அது என்னை சிலுவையில் ஒப்பு கொடுத்திருக்கிறது. उसने मुझे क्रूस पर चढ़ाया। என் மகனே, मेरा बेटा, என் மகளே, मेरा बेटी, பச்சை மரத்துக்கு இந்த பாடு என்றால் अगर आपके लिए इतना तकलीफ, பட்ட மரத்துக்கு என்ன பாடா இருக்கும்? நீ திடன்கொள் மகனே, तो बलवंत हो बेटा, நீ திடன்கொள் மகளே. तो बलवंत हो, ஆவியானவர் இறங்கிக் கொண்டிருக்கிறார். पवित्र आत्मा काम करता நீ है, வைக்கப்பட்டு போவதில்லை, तो लज्जित नहीं होगा, இந்த பூமியில உன் வாழ்க்கை முடிவதில்லை. तेरा संसार में जीवन समाप्त नहीं होगा, வருங்காலத்து அவார்டுக்காய் வாழுகிறாய், आने वाले फल के लिए जी रहा है, வருங்கால பலனுக்காய் நீ வாழுகிறாய், आने वाले फल के लिए तो जी रहा है, பரலோக வாழ்க்கைக்காய் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். स्वर्ग के जीवन के लिए तो जी रहा है। ஹalleluya. हालेलुया। நீ தெரிந்து கொண்ட ரட்சிப்புக்காய் நன்றி சொல்லு, तो जो चुना हुआ उद्धार के लिए நீ धन्यवाद दे, தெரிந்து கொண்ட இயேசுவுக்கு நன்றி சொல்லு, चुना हुआ यीशु के लिए धन्यवाद நீ दे, தெரிந்து கொண்ட பரலோகத்துக்கு நன்றி சொல்லு, तूने चुना हुआ स्वर्ग के लिए धन्यवाद दे, தெரிந்து கொண்ட பரலோக வாழ்க்கைக்காய் நன்றி சொல்லுவாயா? स्वर्ग के जीवन के लिए धन्यवाद दो, நன்றி ஆவியானவரே, धन्यवाद पवित्र आत्मा, நன்றி இயேசுவே, धन्यवाद यीशु, நன்றி இயேசுவே. धन्यवाद यीशु। பரலோகத்தை தெரிந்து கொள்ளு, स्वर्ग को मैंने चुन लिया, ரட்சிப்பை தெரிந்து கொள்ளு, उद्धार को मैंने चुना, இயேசுவை தெரிந்து கொள்ளு. यीशु को मैंने चुना, எனக்கு கிருபை செய்தீரே, मुझे अनुग्रह किया इसलिए நன்றி, धन्यवाद, நன்றி அப்பா. धन्यवाद पिता, நல்ல பங்கை தெரிந்து கொள்ளு, और अच्छा भाग को चुना, நல்ல பங்கை தெரிந்து கொள்ளு. अच्छा भाग को मैंने चुना, கிருபை செய்தீரே, நன்றி. मदद किया इसलिए धन्यवाद। ஓரதப சல்மனபனப, இதபதுடப கபலலபலபலபலப, உடபதிரப சந்தலப உடலப சியலோ. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து, ताली बजाकर उसको महिमा दो, கரங்களை தட்டி ஆவியிலே நிரம்பிக் கொண்டிருக்கும் போது ताली बजाकर आत्मा में भर के, இயேசுவின் நாமத்தினாலே यीशु के नाम ஓ, से நீ கடந்து போகிற பாதைகள், तेरे सारे दुख, நீ கடந்து போகிற பாதைகள் तेरे मार्ग ஓ கடினமாய் காணப்படலாம், शायद तकलीफ के होंगे, பாடுகள் துக்கம் நிறைந்ததாய் இருக்கலாம். वेदना से भरे होंगे, ஆவியானவருடைய பலப்படுத்துகிறார். पवित्र आत्मा बलवंत करता, சகோதரியே உங்களை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார், बहन प्रभु बलवंत कर रहा, சகோதரா உங்களை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார். बेटा तुझे प्रभु बलवंत நீ कर रहा, வெட்கப்பட்டு போவதில்லை, तू लज्जित नहीं होगा, வெட்கப்பட்டு போவதில்லை. तू लज्जित नहीं होगा, உலகம் உங்களை கைவிடலாம், संसार त्याग सकता உலகம் है, உங்களை கைவிடலாம், संसार त्याग सकता ஆனால் है, இயேசு உன்னை கைவிடுவதில்லை, लेकिन यीशु नहीं छोड़ेगा, தேவன் உங்களை கைவிடுவதில்லை என்கிறார். यीशु नहीं छोड़ेगा। இதப கபலலபோ. हालेलुया। நன்றி இயேசுவே. धन्यवाद यीशु। கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லு. हाथों को ढककर प्रभु को धन्यवाद दो। அநேகரை தொடுகிறார், बहुतों को प्रभु छू रहा है, அநேகரை தொடுகிறார். बहुतों को प्रभु छू रहा है, நீ விழுந்து போவதில்லை, तू गिरेगा नहीं, வெட்கப்பட்டு तू போவதில்லை, लज्जित नहीं होगा, நீ மகிமையான வாழ்க்கையை एक காண்பாய், महिमा वाला जीवन देखेगा, நாளிலே ஆசீர்வாதத்தை காண்பாய், एक आशीषित जीवन को தேவ देखेगा, வல்லமை வெளிப்படுவதை காண்பாய், प्रभु का अभिषेक को देखेगा, குடும்பத்தில் ஒரு மாற்றத்தை பார்ப்பாய், तेरे जीवन में बदलाव को देखेगा, பாடுகளை உபத்திரவத்தை கடந்து போகும்போது तकलीफ और वेदना को पार நீ करते वक्त உறுதியாய் நின்றுகள், तो दृढ़ खड़े रहे, விசுவாசத்திலே நின்றுகள், विश्वास में खड़े रहे இன்னும் நீ உன்னை பலப்படுத்திக் கொள், और बलवंत कर, நீ வெட்கப்படுவதில்லை. तो लज्जित नहीं होगा। ஹalleluya. हालेलुया। நன்றி, வாய் திறந்து நன்றி वो சொல்லு. कर धन्यवाद दो, நன்றி இயேசுவே. धन्यवाद यीशु। கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லி சொல்லு. हाथों को ढककर धन्यवाद देकर प्रार्थना करो। ஹalleluya. பரலோக பிதாவே, இந்த நாளுக்காய் ஒரு முறையோடும் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பாதத்தில் இந்த மாசத்தினுடைய முதலாவது ஞாயிற்றுக்கிழமை உம்மை ஆராதிக்கும்படியாய் கூட்டி சேர்த்த கிருபைக்காய் உமக்கு நன்றி அப்பா. வந்த எல்லாரையும் நீர் தொட்டதற்காய், நீர் பலப்படுத்தியிருக்காய், விடுவித்திருக்காய், நீர் பேசியதற்காய், அல்லேலூயா, கிருபைக்காய் நன்றி அப்பா. நீர் ஒவ்வொருவரையும் இவ்வுலகத்தினுடைய பாடுகளுக்கு மத்தியில, அல்லேலூயா, போராட்டங்களுக்கு மத்தியில என் தேவனை அமிழ்ந்து போகாதபடிக்கு விசுவாசத்துல பலப்படுத்தி, அல்லேலூயா, பரலோக வாழ்க்கைக்கு நீர் இன்னும் பக்குவப்படுத்தி நிறுத்துகிறபடினால், ஆயத்தப்படுத்தி நிறுத்துகிறபடினால், பரிசுத்தப்படுத்தி நிறுத்துகிறபடினால் உமக்கு நன்றி அப்பா. உன்னை கைவிடுவதில்லை, நான் உன்னை பலப்படுத்துகிறேன், நானே உனக்கு பலனாய் இருக்கிறேன் என்று, அல்லேலூயா, இன்று முதல் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி ஆளுகை செய்து நீர் நடத்துகிறபடினால் உமக்கு நன்றி அப்பா. அல்லேலூயா. இனி வாழ்வது சொந்த பலத்தால் அல்ல, உம்முடைய பலத்தால் வாழ, உம்முடைய பலத்தால் நிற்க, உம்முடைய பலத்தால் எல்லாவற்றையும் செய்ய நீர் பலப்படுத்துகிறபடினால் நன்றி அப்பா. கிருபையின் கரம் தொடர்ந்து தாங்கட்டும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஸ்தானத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த
ஆமென் ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் ஆவியானுடைய ஐக்கியமும் நம்ம கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென்.